சேர்ந்து பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரியாக்ட்னா என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோல்டர் ஒன்று செப்பரேட்டா கிரியேட் பண்ணுங்க. ரியாக்ட்டுக்குன்னு பண்ணுங்கப்பா, பண்ணுங்க பாப்பா. ஒரு ஃபோல்டர் ஒன்று செப்பரேட்டா கிரியேட் பண்ணுங்க கைஸ். இது கொஞ்சம் பயங்கர டிஃப்ரெண்டா இருக்கும், ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும் உங்களுக்கு. ஏன் இதை வந்து ரியாக்ட்னாலே பெரிய ஆல்ரெடி ரியாக்ட் தெரியுமா அப்படின்னாலே ஒரு இப்போ அபூர்வமாக பார்க்குறாங்க. என்னடா ரியாக்ட் தெரியுமா அப்படி இப்படிலாம் பார்க்குறாங்க. அந்த மாட்டம் ஒரு டெக்னாலஜி தான், ரொம்ப சப்பையாக இருக்கும். பட் டேரெக்டாக குதிச்சாதான் உங்களுக்கு அது புரியாது. ஓகே, நீங்கள் HTML இருந்து படிச்சனாலும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும், உங்களுக்கு தான் ரொம்ப சப்பையாக இருக்கும் இது. ஸோ இங்கே பாருங்களேன், நான் பண்ணுறேன் வீக்கெண்ட் ஒன்லி FSTல ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன் கைஸ். நல்லா கவனிங்க, ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதுக்குள்ள இன்னைக்கு டேட் போட்டு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கிறேன். as usual August 18 ரியாக்ட், August 18 ரியாக்ட். இதை நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். இம்போர்ட் பண்ணி மட்டும் வைங்க, வேற எதுவுமே பண்ண வேணாம். ஓப்பன் ஃபோல்டர் ரியாக்டுக்குள்ள August 18 ரியாக்டை இம்போர்ட் பண்றேன். அவ்வளவுதான். எல்லாரும் பண்ணி வைங்க கைஸ், பண்ணிட்டு சொல்லுங்க. அடுத்து போலாம். இது ஒரு பெரிய கான்செப்ட் கைஸ், பொறுமையா தான் போகணும். இதை பண்ணிட்டா சொல்லுங்க. பண்ணியாச்சா? எஸ் ப்ரோ. ஓகே குட். ஸோ இங்கே நல்லா கவனிங்க கைஸ். ஓகே, எல்லாரும் நல்லா கவனிங்க. இது வந்து இந்த ஒரே நாளில் எல்லாமே கற்றுக்க முடியாது. இது பொறுமையாக தான் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன், கவலைப்படாதீங்க. நீங்கள் கூட சேர்ந்து பண்ணுங்க. ஓகே, ரியாக்ட்னா என்ன அப்படின்னா நோட் பண்ணிக்கோங்க. வாட் இஸ் ரியாக்ட் அப்படின்னா இதுவும் ஒன் ஆஃப் தி ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. ரியாக்ட் இஸ் ஏ ஜாவா ஸ்கிரிப்ட் லைப்ரரி. நோட் பண்ணிங்க guys, React is a JavaScript library for building a user interfaces. For building a user interfaces. Okay, React is a JavaScript library for building a user interfaces. ஓகே, ஸோ நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? எஸ் ப்ரோ. ஓகே, செகண்ட் பாயிண்ட் நோட் பண்ணிக்கோங்க. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு, இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு பில்ட். ஓகே, இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு பில்ட் ஏ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். ஓகே, இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பா, அண்டர்லைன் போட்டுக்கோங்க. இட் இஸ் மெயின்லி யூஸ்டு டு பில்ட் ஏ சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன். It is mainly used to build a single page application. Okay, third point note பண்ணிக்கோங்க. And it also create a reusable UI components அப்படின்னு போட்டுக்கோங்க. Reusable UI components. Reusable UI components. Third point போட்டுக்கோங்க. Reusable, create a reusable UI, user interface சொல்லுவாங்க. UI னா ஓகே, reusable UI components.
ஓகே, நோட் பண்ணிட்டீங்களா? நோட் பண்ணியாச்சா கைஸ்? Yes, bro. சரி, ஓகே. இப்போ இந்த ரியாக்டை பத்தின ஒரு கதையை நான் சொல்றேன். இதோட உங்களுக்கு அந்த தியரியே புரிஞ்சிடும். இவ்வளவுதானா ரியாக்ட், இதுக்காக தான் பண்றாங்களா அப்படின்னு. நல்லா கவனிங்க. இந்த ரியாக்ட்ங்கிறத எதுக்கு கொண்டு வந்தான்? ஏன் அது அழகா HTML பூட் ஸ்டாப் வச்சு நல்லா பண்ணிட்டு இருந்தாங்க. அப்புறம் எதுக்குங்க அதை கொண்டு வராங்க? டெக்னாலஜிங்கிறது வந்து இப்போ HTML CSS ஓவர்டாக் பண்ணி வந்தது தான் பூட் ஸ்டாப். அது உங்களுக்கு ஏன் தெரியும்? அதை ஓவர்டாக் பண்ணி வந்தது தான் இந்த ரியாக்ட், ஆங்குலர்லாம் ரெண்டு சேம் தான். ஆங்குலர் வந்து ஒரு படி மேலே தான் ரியாக்ட் இருக்கும், ஓகேவா? பட் போத்தா ரெண்டு சேம் தான். நீங்க ரியாக்ட் இப்போ நீங்க பைத்தானு இந்த மாட்டம் ஏதாவது கொஞ்சம் அட்வான்ஸா ஏதாவது நீங்க லேர்ன் பண்றீங்கன்னா அதுக்கு நீங்க ரியாக்டை தாராளமா படிக்கலாம். இதே நீங்க ஜாவாவை படிக்கிறீங்கன்னா ஆங்குலர் சூஸ் பண்ணி படிக்கலாம். புரியுதா கைஸ்? ஸோ அதான் கான்செப்ட். அந்த மேர்ன் ஸ்டாக்கு மீன் ஸ்டாக்குன்னு சொல்லுவாங்கல்ல. மேர்ன் ஸ்டாக்கு, மீன் ஸ்டாக்கு, ஃபுல் ஸ்டாக்கு. மேர்ன் ஸ்டாக்னா என்னன்னா MERN அப்படிங்குவாங்க. தெரியாதவங்க நோட் பண்ணிக்கோங்க. MERNனா எம்ங்கிறது மோங்கோடிபி, ஈங்கிறது எக்ஸ்பிரஸ் JS, ஓகே. MERங்கிறது ரியாக்ட், ஓகே. MERN என்னங்கிறது நோடு. நோட் பண்ணுங்க, இதை நோட் பண்ணுங்க கைஸ், இதை நோட் பண்ணிக்கோங்க. மேர்ன் ஸ்டாக் அப்படிங்குவாங்க. மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர் சில ஜாப்ஸ் எல்லாம் போட்டிருப்பான். மேர்ன் ஸ்டாக் டெவலப்பர் MERN. அப்ப இந்த 4 டெக்னாலஜியும் நீங்க தெரிஞ்சிருந்தா நீங்க மேர்ன் ஸ்டாக் டெவலப்பருக்கு எலிஜிபிள். அதாவது MongoDB தெரிஞ்சிருக்கணும், டேட்டாபேஸ், எக்ஸ்பிரஸ் JS ஃப்ரண்ட் ஹேண்டுக்கு தெரிஞ்சிருக்கணும், ரியாக்ட் தெரிஞ்சிருக்கணும், நோடு தெரிஞ்சிருக்கணும். நோடுங்கிறது ஒரு பேக் ஹேண்ட். ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட் ஹேண்டில் வர டேட்டாவை அந்த எக்ஸ்பிரஸ் JS மூலியமா ப்ராசஸ் பண்ணி அந்த MongoDBக்கு சென்ட் பண்றது. இது வந்து எல்லாமே இந்த சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷனு, இந்த சின்ன சின்ன பேஜ், அதுக்கு எல்லாமே இதை யூஸ் பண்ணுவாங்க, ஓகே கைஸ். இதுலயே MEAN அப்படிங்குவாங்க, மீன் ஸ்டாக் டெவலப்மெண்ட். அதே MongoDB, எக்ஸ்பிரஸ் JS, ஆங்குலர், ஏனா ஆங்குலர், என்னன்னா நோடு, ஓகே. புரியுதா கைஸ்? இதுதான் மீன் ஸ்டாக்கு, மேர்ன் ஸ்டாக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. மேர்ன், MERN, மேர்ன் ஸ்டாக்கு, மீன் ஸ்டாக்கு. இதுல இன்னொரு வந்தது தான் ஃபுல் ஸ்டாக்கு. ஃபுல் ஸ்டாக்னா என்னது? இதுல ஃப்ரண்ட் ஹேண்ட்ல வந்து ரியாக்டையோ இல்லையோ ஆங்குலரையோ நீங்க சூஸ் பண்றதா இருக்கும். பேக் ஹேண்ட்ல வந்து ப்ரோக்ராமிங் சூஸ் பண்றதா இருக்கும். அதாவது பைத்தானோ ஜாவாவோ. இப்போ நீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ரியாக்ட் வச்சுக்கிறீங்கன்னா நீங்க பேக் ஹேண்ட் தாராளமா பைத்தான் சூஸ் பண்ணலாம், ஓகே. இதே நீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட் வந்து ஆங்குலர் வச்சிருக்கீங்கன்னா தாராளமா நீங்க பேக் ஹேண்ட்ல வந்து சரி ஆங்குலர்னா ஜாவா சூஸ் பண்ணலாம், ஃப்ரண்ட் ஹேண்ட்னா ரியாக்ட்னா பைத்தான் சூஸ் பண்ணலாம். ஆனா டேட்டா பேஸ், எனி டேட்டா பேஸ், வாட் எவர் யூ வாண்ட், MongoDB இல்ல MySQL. புரியுதா கைஸ்? ஸோ MySQL படிச்சீங்கன்னா அது ஒன்றை படிச்சா நீங்க எல்லாமே படிச்ச மாட்டோம். அதுக்காக தான் நீங்க எந்த ட்ரைனிங் இன்ஸ்டியூட் போனாலுமே நீங்க MySQL தான் டீச் பண்ணுவாங்க மோஸ்ட்லி. அதை தெரிஞ்சுக்கிட்டா அதுக்கப்புறம் வேணா அட்வான்ஸா வந்து MongoDB படிக்கலாம். அப்பதான் அது புரியுமே. புரியுதா கைஸ்? ஸோ இதுதான் இதோட கணக்கு. இப்போ நீங்க படிக்கிறது ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட், அதனால நீங்க ரியாக்ட் தெரிஞ்சா போதும். புரியுதா கைஸ்? நீங்க பேக் அண்ட் பைத்தான் படிக்க போறீங்க. ஆனா நீங்க ப்ராஜெக்ட் வைஸ் பண்றப்பெல்லாம் நீங்க வெறும் பூட் ஸ்டாப் வச்சே டிசைன் பண்ணி ஃபுல் ஸ்டாக் படிங்க. ஏன்னா இட்ஸ் வந்து ரொம்ப குழப்பமாட்டம் இருக்கும் கைஸ், ஓகே. ஏன்னா நீங்க ஃப்ரண்ட் ஹேண்ட் தனியா டிசைன் பண்ணி அங்கிருந்து அதை API வாங்கிட்டு வந்து இங்க பண்ற மாட்டம் இருக்கும். அதை நான் சொல்லி தருவேன் அடுத்த விஷயம், பட் நான் சொல்றேன், ஓகே. ஹை காம்ப்ளிகேட்டடா இருக்கும், ஓகே. ஃப்ரண்ட் ஹேண்ட்ல இருந்து தனியா நீங்க ரன் பண்ணணும். இது வந்து ஒரு VS கோடு, இதை வந்து நான் ரியாக்ட் டெவலப் பண்ணிடுவேன், இதை நான் ரன் பண்ணுவேன். அதுக்கப்புறம் இன்னொரு VS கோட் ஓப்பன் பண்ணி அதுல நான் பேக் ஹேண்ட் எழுதுவேன், ஜாங்கோ, பைத்தான் எழுதுவேன். அதெல்லாம் நீங்க படிப்பீங்க. இங்க இருந்து ஒரு வர டேட்டாவை இங்க ஆட்டோமேட்டிக்கா இங்க அங்கிருந்து நான் API மூலமா எடுத்துட்டு வந்து டேட்டா பேஸா கன்வெர்ட் பண்ணி ப்ராசஸ் பண்ணுவேன், ஓகே. இது இப்படிதான் கம்பெனிஸ்ல வந்து யூஸ் பண்ணுவாங்க, ஓகே வைஸ். அதாவது எல்லா கம்பெனியும் கிடையாது, டிபெண்ட்ஸ் ஆன் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டை பொறுத்து, ஓகே. ஃப்ரண்ட் ஹேண்ட் தனியா இருக்கும், பேக் ஹேண்ட் தனியா இருக்கும். அதை API மூலமா கனெக்ட் பண்ணுவாங்க, ஓகேவா. ஸோ இது மட்டும் நிறைய இருக்கும். அப்ப ரியாக்ட் வந்து இந்த எதுக்கு சார் ரியாக்ட் ஃபேமஸ் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபேஸ்புக்காரன் தான் அதை டெவலப் பண்ணா. இந்த மெயினா சோசியல் மீடியா நீங்க டெவலப் பண்ணணும் அப்படின்னா தாராளமா நீங்க ரியாக்ட் சூஸ் பண்ணலாம். புரியுதா கைஸ்? ஏன்னா சோசியல் மீடியா, இன்ஸ்டாகிராமு, அப்புறம் நீங்க யூஸ் பண்ற ஃபேஸ்புக் தயாரிச்சதே ஃபேஸ்புக்காரன் தான். அந்த ஃபேஸ்புக்ல நீங்க ஓப்பன் பண்ணி போய் பாருங்க, ஓகே. சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் உங்களுக்கு என்னன்னு தெரியும். இப்போ கூட ஓப்பன் பண்ணி பாருங்க. ஒன்றும் இல்லை கைஸ், நீங்க ஒன்றை கிளிக் பண்றீங்கன்னா இந்த மாட்டம் பேஜ் வந்து ரெஃப்ரெஷே ஆகாது. இங்க பாருங்க, ஸ்கிரீன் பாருங்களேன் கைஸ். என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுதுல? ஸ்கிரீன் தெரியுதுல கைஸ்? இப்போ இது வந்து ஒரு நார்மலான ஒரு வெப்சைட். இப்போ இதை நான் வந்து அபவுட் அஸ் கிளிக் பண்ணேன்னா இது ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ஒரு பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். திருப்ப நான் வந்து டைப்ஸ் ஆஃப் சர்வீஸ் கிளிக் பண்ணேன்னா இது ரெஃப்ரெஷ் ஆயிட்டு வேற ஒரு பேஜ் டிஸ்பிளே ஆகும், ஓகே. பட் இதுல நீங்க ஏதாவது ஒரு டேட்டாவை சென்ட் பண்ணா கூட அது ரெஃப்ரெஷ் ஆகும். அது டைம் எடுக்கும், இட் வில் டேக் சம் டைம், ஓகே. இதனால என்ன ஆகும்னா அட் டைம்ல யூசர்ஸ் வந்து மல்டிபிள் யூசர்ஸ் வந்து ஒர்க் பண்றப்ப ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். புரியுதா கைஸ்? இந்த என்னடா வெப்சைட் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு, நெட் நல்லா தான்டா இருக்கு, ஆனா வெப்சைட் இவ்வளவு ஸ்லோவா இருக்கு அப்படிலாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல. அது எல்லாத்துக்கும் ரீசன் இதுதான். அதனாலதான் மாடர்ன் டேல வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா
போக போக இந்த மாதிரி ஆங்குலர் ப்ராஜெக்ட் ரியாக்டை கொண்டு வந்ததுக்கு ரீசன் அதுதான், ட்ரெண்ட் ஆனதுக்கு ரீசன். ஓகே, ஏன்னா அது வந்து சிங்கிள் பேஜ்லேயே முடிஞ்சிடும், ரெஃபரன்ஸே ஆகாது. இப்போ நீங்கள் ஹோம் அபவுட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மேலே வந்து இந்த பார்த்து மட்டும்தான் மாறுமே தவிர ரெஃபரன்ஸ் ஆகாது, உள்ளுக்குள்ளே ப்ராசஸ் நடக்கும். ஓகே, அதனால என்ன ஆகும்னா டக்கு டக்கு டக்குன்னு அட் அ டைம்ல ஃபிராக்ஷன் ஆஃப் எத்தனை லேக்ஸ் ஆஃப் யூசர்ஸ் நீங்க இருந்தாலும் உங்களால ஈஸியா அந்த வெப்சைட் ஃபாஸ்டா எடுக்குதுறான்னு சொல்ல முடியும். இப்ப கூட நீங்க ஃபேஸ்புக்காரன் எத்தனை பேர் ஃபேஸ்புக்ல லாகின்ல இருப்பீங்க, எவ்வளவு பேர் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணிட்டு இருப்பான். இப்ப கூட நீங்க யூஸ் பண்ணீங்க இன்ஸ்டாகிராம், எவ்வளவு டக்கு டக்குன்னு இதை கிளிக் பண்ண அது வருது, இதை ஸ்க்ரால் டவுன் பண்ண அது வருது. எஸ் ஆர் நோ கைஸ்? டெல் மீ கைஸ், புரியுதுல? ஓகே, அப்ப ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க ரியாக்ட்னா என்ன, சிங்கிள் பேஜ்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இது ஏன் இவ்வளவு ட்ரெண்ட் ஆச்சு இது. ஓகே, அதே மட்டும் இது ரீயூசபிள்ங்கிறது ஏங்க சொல்றோம் அப்படின்னா, இப்ப நான் வந்து இதை ஒன்று மாத்துறேன் கைஸ், நல்லா கவனிங்க. அஜித், கிருபா, ஸ்ரீவாரி நல்லா கவனிங்க. த மெயின் பர்பஸ் ரியாக்ட் கொண்டு வந்தது இந்த ரீயூசபிளுக்காக தான். இப்ப என்னன்னா, இப்ப இது வந்து ஒரு ஹெட்டர், தமிழ்நாடு அரசு போக்குவரத்துங்கிறது ஒரு ஹெட்டர், இது வந்து நேவிகேஷன் பாரு. ஓகே, இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா திடீர்னு எனக்கு இந்த நேவிகேஷன் பாரு எனக்கு வேணாம், தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்துக்கு பதிலாக நான் ஏர்போர்ட் தான் மாத்துறேன். இது வந்து நேவிகேஷன் பாரு எனக்கு இந்த மாட்டம் வேணாம், வேற மாட்டம் மாத்துறேன். இல்ல இந்த ஹெட்டர் எனக்கு வந்து கீழே இருக்கணும், nav பார் மேல இருக்கணும். அப்ப என்ன பண்ணுவீங்க, நீங்க போய் ஒவ்வொரு கோடையும் அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி அதை மாத்தி இதை மாத்தி 1008 வேலை பண்ணுவீங்க. கரெக்டா கைஸ்? எஸ் ஆர் நோ எவ்ரிஒன்? டெல் மீ கைஸ், கரெக்டா தானே? இது ஒரு நார்மல் நடைமுறை முழக்கல. இப்ப ஒரு 100 லைன் 200 லைன் கோடு இருந்தா இட்ஸ் ஓகே. அவன் ப்ராஜெக்ட்ல 10,000 லைன் 15,000 லைன் 1,00,000 லைன் வச்சிருப்பான். நீ எங்க போய் எதை போய் தேடி போய் எதை காப்பி பண்ணி எதை மாத்திக்கிட்டு இருப்ப நீங்க? ஓகே, அப்ப இது ரீயூசபிள் கிடையாது. அதுக்காக தான் இதை நான் ரீயூசபிள் பண்றதுக்காக ஒன்று தயாரிக்கப்பட்டது தான் இந்த ரியாக்ட். ஓகே, அது எப்படி சார் ரீயூசபிள்? எனக்கு புரியல. ஒண்ணுமே இல்லை கைஸ், நீங்க அழகா ஒரு படம் வரைகிறீங்க, ஒரு ஒயிட் பேப்பர் மனசுல வச்சுக்கோங்க. நான் சொல்றது அப்படியே இதோட முடிச்சு தேரி. ஒரு ஒயிட் பேப்பரை மனசுல வச்சுக்கோங்க, அதுல ஒரு ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரை வரைகிறீங்க. எப்படி வரைகிறீங்க? ஒரு கழுத்துல தலையில இருந்து ஆரம்பிச்சு கழுத்து, பாடி, அப்படியே ஹேண்டு, லெக் அழகா வரைகிறீங்க. இப்ப இதை நான் வந்து எனக்கு இந்த தலை பிடிக்கல, எனக்கு இந்த தலையை தூக்கிட்டு வேற ஒரு மன்னர் இருக்கிற மாட்டோம் ஒரு தலையை வரையடா, ராஜ் அப்படியே மீசையெல்லாம் வச்சுக்கிட்டுனா நீங்க அதை அழைச்சிட்டு தான் வரையணும். கரெக்டா கைஸ்? ஓகே, அதுக்கு பதிலாக நான் என்ன பண்றேன்னா தலையை மட்டும் தனியா வரைகிறேன். நல்லா கவனிங்க, தலையை மட்டும் நான் தனியா வரைகிறேன். அதே மட்டும் அதாவது தலையும் கழுத்தையும் சேர்த்து தனியா வரைகிறேன், பாடியை தனியா வரைகிறேன், கையை தனியா வரைகிறேன், காலை தனியா வரைகிறேன். இதை எல்லாத்தையுமே ஒரு ஒயிட் பேப்பர்ல நான் வந்து அட்டாச் பண்றேன். அப்ப யூசர் கேட்கறான், எனக்கு என்னடா பாய் தலையை வரைஞ்சிருக்கேன், எனக்கு ஒரு கேர்ள் தலையை தூக்கி போடு அப்படிங்கிறேன். அப்ப நீ என்ன பண்ணுவ, அந்த நீ ஒட்டி தானே வச்சிருக்க, அதை மட்டும் நீ தூக்கிடு. அடுத்து ஒரு கேர்ள் தலையை நீ தனியா வரைஞ்சி அதை கிராப் பண்ணி எடுத்து வந்து ஒட்டிக்க. அதே மட்டும் இந்த கையை தூக்கிட்டு இந்த கை போடு, இந்த பாடியை தூக்கிட்டு இந்த பாடி போடு. இப்படி உங்களால பண்ண முடியுமா முடியாதா? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ், சொல்லுங்கப்பா. அப்ப ஒரு அழைச்சிட்டு ஒரு எரேஸ் பண்ணிட்டு அதை வரைகிறது எப்படி இருக்கு? ஓகே, அதுதான் HTML CSS ஃபுல் ஸ்டாப். அப்ப இப்படி ஆல்ரெடி தனித்தனியா செதுக்கி அதை அட்டாச் பண்றது எப்படி இருக்கு? இதுக்கு பேரு தான் ரீயூசபிள் UI காம்போனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்காக தான் ரியாக்ட் அவன் டெவலப் பண்றான். ஓகே, மற்றபடி நீங்க டிசைன் எல்லாமே நீங்க கோடிங் மட்டும் தான் போட்டு ஆகணும், HTML CSS போட்டு தான் ஆகணும். அதை ஒரு டிஃப்ரெண்ட் ஆங்கிள் போடுவீங்க. ஓகே, இதுக்காக படிக்கப்படுற டெக்னாலஜி தான் இந்த ரியாக்ட். ஓகே, இதுல யாருக்காவது டவுட் இருக்கா? இப்ப நான் சொன்ன வரைக்கும் சொல்லுங்க. அஜித் அண்ட் கிருபா, ஸ்ரீவாரி சொல்லுங்க. எல்லாரும் ஆன் பண்ணுங்க, மைக் ஆன் பண்ணி பேசுங்க. அப்ப பூட்ஸ்ட்ராப் மாதிரி எக்ஸிஸ்டிங் கோட் இருக்கும், அதை நம்ம ரீயூஸ் மட்டும் அப்படி கிடையாது. ரீயூஸ் அப்படி கிடையாது, இது எக்ஸிஸ்டிங் கோட் கிடையாது. ரியாக்ட் வந்து நீ ஓனா சொந்தமா கோடிங் எழுதணும், டிஃபரெண்ட் லாஜிக். ஓகேவா? அதை நம்ம தான் கிரியேட் பண்ணணும். ஓகே, இது நம்ம தான் கிரியேட் பண்ணணும். நீங்க எதுக்காக இப்படி சொன்னீங்கன்னு எனக்கு தெரியுது. அதாவது நீங்க என்ன நினைச்சுக்கிட்டீங்கன்னா இப்படி தலையா வந்து தனியா சொருகிறோம், இது தனியா சொருகிறோம், அப்ப தனியா இருக்குமா அது அப்படின்னு கிடையாது. இது நீங்க தனியா நீங்க டெவலப் பண்ணி தான் ஆகணும். புரியுதா கைஸ்? ஓகே, சோ அப்ப ஒண்ணு இல்ல கைஸ், ஒயிட் பேப்பரை மனசுல வச்சுக்கோங்க. ஒயிட் பேப்பர்ல உனக்கு தேவையானதா ஒட்ட போறீங்க, அவ்வளவுதான். வேணுங்கிறத அது வேணாங்கிறத எடுத்து விட போறீங்க. இதை தூக்கி கீழே போடுறான். நீங்க நினைச்சா பண்ண முடியும்ல. கழுத்து இருக்க, அதாவது கை இருக்க இடத்துல காலை தூக்கி வைக்க முடியும், கால் இருக்க இடத்துல கையை தூக்கி வைக்க முடியும். நீங்க தான் ஓவியன் ஆச்சே. ஓகே, நீங்க தான் டெவலப்பர் ஆச்சு. டெவலப்பர் நினைச்சா என்னால முடியும். ஓகே, அப்ப அதுதான் இந்த ரியாக்டர்ல நம்ம பார்க்க போறோம். ஓகே, புரியுதா? ஒயிட் பேப்பர் மனசுல வச்சுக்கோங்க. மெயினா அதுதான். அந்த ஒயிட் பேப்பர்ல போய் பட்டதான் அட்டாச் பண்ண போறீங்க. ஓகே, சோ ஸ்டார்ட் பண்ணலாமா ரியாக்ட்? டெல் மீ கைஸ், டெல் மீ கைஸ். எஸ் ப்ரோ. ஓகே, ரியாக்டை நீங்க இன்ஸ்டால் பண்றதுக்கு முன்னாடி நோட நீங்க இன்ஸ்டால் பண்ணணும். நோடு தான் அதோட இதயமே. ஓகே, நீங்க ஆங்குலர் படிச்சாலும் நோடு தான் யூஸ் பண்ணணும்,
ரியாக்டை படிச்சாலும் நோடு தான் யூஸ் பண்ணணும். ஓகே, அப்ப ரியாக்டுக்கு நோடுங்கிற அந்த இதயத்தை நீங்க, அதாவது விர்ச்சுவல் மிஷின் சொல்லுவாங்க. விர்ச்சுவல் மிஷினா இதயத்தான் அப்படி சொல்றேன், கண்ணுல பார்க்க முடியாது. இதயத்தை நம்ம கண்ணால பார்க்க முடியுமா? ஆனா அது இருந்தா தானே நம்ம இருப்போம். அந்த மாட்டம் நீங்க மனசுல வச்சுக்கோங்க. ஓகே, அப்ப அந்த நோடு கூகுள்ல போயிட்டு நோடு அப்படின்னு போட்டு நோடு ஜேஎஸ் டவுன்லோட் அப்படின்னு போட்டீங்கன்னா இந்த பேஜ் வரும். ஓகே, எல்லாரும் ஓபன் பண்ணுங்க பாப்போம். ஓபன் பண்ணுங்க, என் கூட சேர்ந்து பண்ணுங்க பாப்பா எல்லாம். ஓகே, ஓபன் பண்ணியாச்சா? அஜித், பண்ணியாச்சு. கிருபா, Yes, sir. ஓகே. இப்போ இந்த நோட நான் வந்து கிளிக் பண்றேன். அந்த டவுன்லோட் ஃபர்ஸ்ட் லிங்க் நான் கிளிக் பண்ண டைமே இந்த மாட்டம் எனக்கு வரும். இங்க பாத்துக்கோங்க, இந்த மாட்டம் வருதா? இதுல இருங்க ஒரே நிமிஷம். எங்க ஒரு ஆப்ஷனே காணா, எங்க வச்சிருக்கான்? ஓ, டவுன்லோட் மேல கொடுத்துருக்கானா? அந்த டவுன்லோட நான் மேல கிளிக் பண்றேன். ஓகே, கிளிக் பண்ண டைமே எனக்கு எங்க டவுன்லோட், எனக்கு தான் நெட் ஸ்லோவா? ஓ, இங்க இருக்கா ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர். கைஸ் ஒரே நிமிஷம். இங்க இருக்கு ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் வச்சிருக்கான். நிறைய அப்டேட் பண்ணிட்டான்ப்பா இதை. ஓகே, ஸோ கைஸ் இங்க பாருங்களேன், இது நீங்க ஓபன் பண்ண டைமே ப்ரீ பில்ட் இன்ஸ்டாலர் இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணுங்க. அந்த டேப் இங்க டவுன்லோட் நோட் ஜேசன் இருக்கு பாத்தீங்களா? அதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க பாத்துக்கோங்க. நீங்க விண்டோஸ்னா விண்டோஸ், 64 பிட்னா 64. நீங்க உங்க ரெண்டு பேருமே 64 தான் கொடுக்கணும். எல்லாருமே விண்டோஸ் தான் யூஸ் பண்றீங்க, அது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். 64 தான் நீங்க டவுன்லோட் பண்ணுங்க கைஸ். ஓகே, நீங்க 32 சார் என்னோடதுன்னா நீங்க எடுக்காது. 64ல மட்டும்தான் இது சப்போர்ட் ஆகும். அது 32 64ல கன்வெர்ட் ஆகிக்கும், அதனால பிரச்சனை இல்லை. ஓகே, நீங்க எதையுமே கிளிக் பண்ண வேணாம். இந்த ப்ரீ பில்ட்டை மட்டும் இன்ஸ்டால கிளிக் பண்ணீங்கன்னா இது வரும். ஓகே, இதுல அந்த டவுன்லோட் கிளிக் பண்ணிக்கோங்க. லேட்டஸ்ட் வெர்ஷன் அதுவே டவுன்லோட் ஆகும். இங்க பாருங்க, எனக்கு டவுன்லோட் ஆயிடுச்சா? பண்ணுங்க, யாராவது ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. கிருபா ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? ஓகே, பண்ணுங்க, அதை டவுன்லோட் பண்ணுங்க கைஸ். டவுன்லோட் ஆயிடுச்சுன்னா சொல்லுங்க. கிருபா, அஜித், ஸ்ரீவாரி. ஏன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணிட்டேன், அதனால எங்களால் சொல்லி தர முடியாது. அதனால தான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்றேன். சூப்பர்ப்பா, தெரியுதுப்பா, ஸ்கிரீன் தெரியுதுப்பா. ஓகே, டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் ஆயிட்டு இருக்கா? சூப்பர்ப்பா, ஆயிடுச்சா? அதை டபுள் கிளிக் பண்ணுங்க. ஓகே. இது எங்க இருக்கணும்? எங்க இருக்குன்னா அதை மேல பாருங்க, அந்த பாத்த லொகேஷன்ல இருக்கு பாருங்க. இல்ல, எங்க பிளேஸ் பண்ணிருக்கணும்? ப்ரோக்ராம் ஃபைல்ல போட்டுக்கவா இல்ல? எதுவுமே நீங்க பண்ண வேணாம், எதுவுமே பண்ண வேணாம். அப்படியே அது டிஃபால்ட்டாவே இருக்கட்டும். நான் சொல்றேன் உங்களுக்கு. ஓகேவா? ஓகே. உங்களுக்கு டவுன்லோட் ஆயிடுச்சா? ஸ்ரீவாரி எல்லாருக்கும் டவுன்லோட் ஆயிடுச்சா? ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, எதையும் கிளிக் பண்ணாதீங்க. ஆயிடுச்சு. அஜித், உங்களுக்கு என்னாச்சு? ஓகே ப்ரோ, டவுன்லோட் பண்ணிட்டேன். சூப்பர்ப்பா. ஸோ இப்போ அதை டபுள் கிளிக் பண்ணுங்களேன், அந்த நோட. அதை டபுள் கிளிக் பண்ணுங்க அந்த நோடு. டபுள் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாட்டம் ப்ரிப்பேரிங் டு இன்ஸ்டால் இது மாட்டம் வரும். இந்த மாட்டம் பேஜ் வரும். வெல்கம் டு தி நோடு ஜேஎஸ். எல்லாரும் பண்ணுங்க கைஸ், எல்லாரும் சேர்ந்து பண்ணுங்க. அதில் போய் நெக்ஸ்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் குற்றத்தை ஒத்துக்கிறேன்னு சொல்லுங்க. அக்ரிமெண்ட் அக்செப்ட் பண்ணுங்க. கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ இந்த பார்த்த பாருங்க எங்க போய் ஷோ ஆகுது. இப்போ தானே நீங்க கேட்டீங்க கொஸ்டின், அதுக்காக தான் இப்போ நான் சொன்னேன் வெயிட் பண்ணுங்கன்னு. இதை போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க வேணுமா. இந்த பாத்துல தான் போய் ஸ்டோர் ஆகும் அது. நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, நெக்ஸ்ட் கொடுங்க, இன்ஸ்டால் கொடுங்க. அவ்வளோதான். வெயிட் பண்ணுங்க, அது இன்ஸ்டால் ஆகும். எல்லாருக்கும் பண்றீங்களா கைஸ்? ஆமா ஆமா. ஓகே, அவுட்புட் வந்துச்சுன்னா சார் அவுட்புட் பாருங்க. இன்ஸ்டால் ஆகி முடிச்சுன்னா சொல்லுங்க. சூப்பர்ப்பா, அவ்வளோதான். ஃபினிஷ் கொடுத்துருங்க. ஃபினிஷ் கொடுத்த டைமே உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க எல்லாரும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஃபினிஷ் கொடுத்துட்டீங்கன்னா அப்படியே வெயிட் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ண தெரியுமில்ல, சிஎம்டின்னு சொல்லுவாங்கல்ல, அதில் போயிட்டு நோடு ஸ்பேஸ் ஐஃபன் வின்னு மட்டும் போடுங்க. ஐஃபன் வி ஸ்பேஸ் ஸ்பேஸ் ஐஃபன் வி ஸ்பேஸ் கொடுங்க. என்ட்ரு நமக்குங்க. அவ்வளோதான், நோடு உங்களுக்குள்ள சக்ஸஸா எடுத்துருச்சு. இதை விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி பண்ணுங்க பார்ப்போம். விஎஸ் கோட க்ளோஸ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. ஆல்ரெடி ஓப்பன்ல இருந்தா எடுக்காது. க்ளோஸ் பண்ணுங்க விஎஸ் கோட் எல்லாத்தையும். ஒரு சிஸ்டத்தை சும்மா ஒரு ரெஃபரன்ஸ் பண்ணுங்க. ரெஃபரன்ஸ் பண்ண தெரியுமில்ல, சும்மா ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்கல்ல, ரைட் கிளிக் பண்ணி ரெஃபரன்ஸ் பண்ணுவீங்கல்ல. சூப்பர்ப்பா. இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணி அந்த கீழே டெர்மினல்ல போயிட்டு நான் சொல்றேன் அதை பண்ணுங்க பார்ப்போம். அங்கேயும் இதே கோட போடுங்க.
டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. மேல மேல டெர்மினல் இருக்கு பாருங்க. மேல டெர்மினல், நியூ டெர்மினல். இருங்க, இது ஓபன் ஆகும். வெயிட் பண்ணுங்க, லோட் ஆகி வரும். டைப் பண்ணுங்க நோட் ஸ்பேஸ் -v. அவ்வளவுதான்ப்பா. நோட் பண்ணிக்கோங்க, நோட்ல எழுதி வைங்க. அதெல்லாம் நீங்க நோட பக்காவா இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க. அந்த நோடு உண்மை அது வந்து உங்க லேப்டாப்ல எடுக்குதான்னு செக் பண்றதுக்காக தான் சிஎம்டிக்குள்ள போய் செக் பண்ண சொன்னேன் வெர்ஷனை. அது உங்க விஎஸ் கோடுக்குள்ள எடுக்குமான்னு செக் பண்றதுக்காக தான் இங்க வந்து செக் பண்ண சொன்னேன். விஎஸ் கோடுல ரெண்டுமே உங்களுக்கு எடுக்குது. அவ்வளவுதான். எல்லாரும் பண்ணுங்க கைஸ். எனக்கு 20 வெர்ஷன் 22 காட்டுது ப்ரோ. அது பிரச்சனை இல்ல. வெர்ஷன் இட்ஸ் நாட் அ இஷ்யூ. உங்களுக்கு Okay. 20 எப்படினாலும் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. 18 பிளஸ் இருந்தா லேட்டஸ்டா இருக்குன்னு அர்த்தம். சரி ப்ரோ. அஜித் என்னாச்சு? அந்த சிஎம்டில போய் என்ன பண்ண சொன்னீங்க? நீங்க ஓபன் பண்ணுங்களேன். கிருபா ஒரு சிஎம்டி ஓபன் பண்ணுங்க. அதுல போயிட்டு நோடு ஸ்பேஸ் -v அப்படின்னு போட்டு என்டர் அமுக்குங்க. ஓகே ப்ரோ. சூப்பர். V2016. அவ்வளவுதான்ப்பா. இது அப்படியே விஎஸ் கோட்லயே ஓபன் பண்ணி பண்ணுங்க பாப்போம். விஎஸ் கோட்ல டெர்மினல், நியூ மேல டெர்மினல் இருக்கும். டெர்மினல் கணக்கு தெரியலனா 3 டாட் ஒன்று இருக்கும் பாருங்க. அதை கிளிக் பண்ணீங்கன்னா டெர்மினல் இருக்கும். டெர்மினல் அதுல நியூ டெர்மினல் கொடுத்தீங்கன்னா கீழே நான் ஒரு டைப் பண்ணியிருக்காரு பாருங்க, ஸ்கிரீன் ஷேர் பண்ணி. ஓகே. பண்ணிட்டீங்களா? பண்ணிட்டேன். ஓகே, இப்போ அடுத்து ஒன்று செக் பண்ணணும் கைஸ். நல்லா கவனிங்க. என்பிஎம் வந்து செக் பண்ணணும். என்பிஎம் அப்படின்னா என்ன அப்படின்னா நோடு பேக்கேஜஸ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. நோட் பண்ணிக்கோங்க. நோடு பேக்கேஜ் மேனேஜர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நோடு பேக்கேஜ் மேனேஜர்னா அந்த என்பிஎம் யூஸ் பண்ணி தான் நீங்க உங்களுக்கு தேவையான பேக்கேஜ், இந்த ரியாக்ட் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றது, அது இதுன்னு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றது எல்லாமே அதை யூஸ் பண்ணி தான் பண்ற மாட்டா இருக்கும். ஓகே, அதை வந்து நீங்க நோட இன்ஸ்டால் பண்றப்பே அது டிஃபால்ட்டா அது இன்ஸ்டால் ஆயிரும். ஓகேவா? அதை எப்படிங்க செக் பண்றதுன்னா டைப் பண்ணுங்க உங்க விஎஸ் குள்ள போய் npm ஸ்பேஸ் -v கொடுங்க. npm ஸ்பேஸ் -v என்டர் அமுக்குங்க. அதோட வெர்ஷன் காட்டுதா? செக் பண்ணி பாருங்க பாப்போம். இதே நோட்ல நோட் பண்ணுங்க. அழகா ரியாக்ட் இன்ஸ்டாலேஷன் வரைமுறைகள் அப்படின்னு ஏதாவது போட்டு அழகா எழுதிக்கோங்க. எப்படி இப்போ இன்ஸ்டால் பண்ணணும் நீங்க 4 பேருக்கு சொல்லி தர மாட்டோம், பாத்துக்கோங்க. ப்ரோ எனக்கு npm -v போட்டா எரர் காட்டுது ப்ரோ. நல்லா கரெக்டா போட்டீங்களா? ஆமா, npm -v ஸ்பேஸ் ஸ்பேஸ் போட்டு ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே, நீங்க ஆஃப் பண்ணிக்கோங்க கிருபா. cannot be loaded because the running script is disabled on this system. For more information, go to policies. ஓ, மைக்ரோசாஃப்ட் நீங்க யூஸ் பண்றீங்களோ? க்ளோஸ் பண்ணுங்க. இதை க்ளோஸ் பண்ணுங்க. விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டு கமெண்ட் ப்ராம்ப்ட் இதையும் க்ளோஸ் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்டை க்ளோஸ் பண்ணி திரும்ப ஒரு சும்மா சிஸ்டத்தை ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. மேல 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 ரெஃப்ரெஷ். இப்போ கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க. கமெண்ட் ப்ராம்ப்ட் ஓபன் பண்ணுங்க.
இப்போ என்பிஎம் கொடுங்க. இப்போ போய் விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுங்க. டெர்மினல், நியூ டெர்மினல். நீங்க இன்ஸ்டால் பண்ண வெர்ஷன் போங்க ஒரு நிமிஷம். அது பை டிஃபால்ட்டாவே இதுதான் காமிச்சு ஐ வாண்ட்னு போட்டேன். உங்களுக்குலாம் என்ன வெர்ஷன் கைஸ் வந்துச்சு? அவருக்கு 20 வந்துருக்கு. அந்த அந்த எல்டிஎஸ் கொடுங்க. இதை டவுன்லோட் பண்ணுங்க. இதை இன்ஸ்டால் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதான் 20 தான். 20. ப்ரீவியஸா அன்இன்ஸ்டால் பண்ணோம். The latest version is already installed. Setup will now exit. Okay. ஃபினிஷ் கொடுங்க. திரும்ப ஓபன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். அதை அன்இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் ஆமா. இதை போய் பண்ணுவோம். ப்ரோக்ராம்ஸ். ப்ரோக்ராம் இந்த கண்ட்ரோல் பேனல், அதுதான் கண்ட்ரோல் பேனல். அதுல கீழே இருக்குமே delete and ஏதோ ஒன்று இருக்குமே. ப்ரோக்ராம் ஃபைல்ஸ் இருக்கு பாருங்க. இப்போ அத ப்ரோக்ராம்ஸ் அண்ட் ஃபீச்சர்ஸ் அதோ கிளிக் பண்ணுங்க. இதுல நோடுன்னு இருக்கான்னு பாருங்க. அதை வந்து அதான் மேலே ஃபர்ஸ்ட்ல இருக்கு பாருங்க. அதான் அதை அனிஷியல் கொடுங்க. அஜித் உங்களுக்கு என்னாச்சு? வந்திருக்கா அவுட்புட்? வந்திருக்கு ப்ரோ. ஓகேப்பா. நீங்களும் 20 தான் யூஸ் பண்ணீங்களா? இல்லை எனக்கு தெரிஞ்சு இது வெர்ஷனால இல்லையா, இல்லை நீங்கள் ஐ திங்க் நீங்கள் மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட் லாகின் எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா? சம்டைம்ஸ் அது கூட வரும். செக் பண்ணி பார்ப்போம். அப்படி இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க. நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட் தான். நெக்ஸ்ட். Do you want to allow this app to make changes to the device? Yes. எஸ் கொடுங்க. ஃபினிஷ் கொடுத்துருங்க. இப்போ போய் உங்கள் கமாண்ட் ப்ராம்ப்ட் ஓப்பன் பண்ணுங்க. க்ளோஸ் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி ஓப்பனில் இருக்கு. விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் சிஸ்டத்தை. இப்போ ஓப்பன் பண்ணுங்க. ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு இப்போ போங்க. ஸ்பேஸ் நோடு. ஓகே இப்போ டைப் பண்ணுங்க என்பிஎம். இங்கே எடுக்குது உங்களுக்கு விஎஸ் கோடில் தான். உங்களுக்கு ஏன் செக் பண்ணுவோம். என்பிஎம் ஸ்பெல்லிங் பாருங்க. ஓகே இப்போ விஎஸ் கோட் ஓப்பன் பண்ணுங்க. நீங்க ரியாக்ட் இருங்க மேலே போங்களேன். அந்த ஃபைலை கிளிக் பண்ணுங்க. மேலே ஃபைலை கிளிக் பண்ணுங்க. ஓப்பன் ஃபோல்டர் கொடுங்க. அந்த ரியாக்டுக்குள்ள போங்க. ஆகஸ்ட் 18 கிளிக் பண்ணி செலக்ட் ஃபோல்டர் கொடுங்க. பேக் வாங்க. லைட்டாக கிளிக் பண்ணிட்டு செலக்ட் பண்ணுங்க. இப்படி தான் இருக்கணும். ஓகேவா? இப்போ போங்க, மேலே போங்க. டெர்மினல், நியூ டெர்மினல். அவ்வளவுதான். புரிஞ்சா? முன்னாடி நான் என்ன கொடுத்திருந்தேன் ப்ரோ? ரியாக்ட். அந்த அது என்னன்னா அந்த கீவேர்டே அது மென்ஷன் பண்ணிக்கிச்சு. ஓகே, சப்போர்ட் ஆகுது. ஏன்னா அந்த என்ன ரியாக்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர் போட்டிருக்கேன். ஆக்சுவலாக நம்ம ரியாக்ட்ங்கிற ஒரு ஃபோல்டர் எங்கேயுமே நீங்க கொடுக்கக்கூடாது. நானே அதை தப்பா சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. ரியாக்ட்னு ஒரு ஃபோல்டர் நீங்க கொடுக்கக்கூடாது கைஸ். ஓகே, அதுக்கு பதிலாக ரியாக்ட் ப்ராக்டிஸ் அந்த மாட்டம் போட்டு வச்சுக்கோங்க.
ஓகே, ஏன்னா கண்டிப்பா அது ப்ராப்ளம் வரும். ஓகேவா? ஸோ ஸ்க்ரீன் ஷேர் பண்றேன். ஓகே, என் கூட சேர்ந்து பண்றீங்களா? ஆக்சுவலா நான் ரியாக்ட்ங்கிற ஃபோல்டே நீங்க கொடுக்கவே கூடாது. ரியாக்ட் பேர் வேணா ரியாக்ட் 1 சும்மா அந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகே சரி, ஓகே கைஸ், இப்போ எல்லாரும் இதை பண்ணிட்டீங்களா? எல்லாருக்கும் இப்போ எடுத்துருச்சுல? டெல் மீ கைஸ், நெக்ஸ்ட் போலாமா? எஸ் ப்ரோ போலாம். ஓகே குட். இப்போ நான் இப்போ இதுதான் ஆக்சுவலா, இதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை நீங்க பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகே, இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் சொல்லுங்க யாராவது? இது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிருக்கோம் டக்குன்னு சொல்லுங்க யாராவது. உங்களை ரீகால் பண்றதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. ரியாக்ட் தியரி பார்த்தோம், நோட் ஜேஎஸ் இன்ஸ்டாலேஷன் பார்த்துருக்கோம். ஓகே குட். ஸோ இப்போ அடுத்து வந்து ரியாக்டோட ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ண போறோம். ஓகே, இதுக்கு வந்து ஒரு 200 MB அது பிடிக்கும். அதை டிபெண்ட்ஸ் ஆன ஒரு இன்டர்நெட்டை பொறுத்து. ஓகேவா? இதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒவ்வொரு தடவை இதுக்கப்புறம் நீங்க இந்த கமெண்ட்ல இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதா கைஸ்? ஓகே, எப்படின்னா மேல வந்து இந்த ஃபோல்டரை பார்த்துக்கோங்க. இந்த ஃபோல்டருக்குள்ள அதை போய் ஸ்டோர் ஆகும். டெர்மினல் ஓப்பன் பண்ணிக்கோங்க, நியூ டெர்மினல் போய்க்கோங்க. ஓகே, மேலே போயிட்டு எப்போ நீங்க டெய்லி வந்து ரன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு இடம் ஒரு நிமிஷம் கைஸ். ஒரே நிமிஷம் எனக்கு இல்லை. ஓகே, எப்பயுமே நீங்க அந்த வெர்ஷனை செக் பண்ணிக்கோங்க. அதாவது நோடு ஸ்பேஸ் -v அப்புறம் npm ஸ்பேஸ் -v செக் பண்ணிட்டு இது எடுத்துருச்சா, அவ்வளவுதான், வேலை முடிச்சிடா. இப்போ நான் என்ன பண்ணலாம்? ஓகே, இது நீங்க போட்டிருப்பீங்க ஆக்சுவலா, இதை விட்டுருங்க, கிளியர் பண்ணிட்டேன். npx ஸ்பேஸ் கிரியேட் -react -app ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நேம், அதாவது மை ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுத்து என்டர் அமுக்குறேன். இங்க நல்லா கவனிங்க, இந்த npx ஸ்பேஸ் கிரியேட் -react -app கொடுத்து மை ப்ராஜெக்ட் 1 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எஸ் ஆர் நோ ஒன் சம்டைம்ஸ் ஏதாவது கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நீங்க பண்றப்ப இது வந்து ஒரு 5ல இருந்து 10 நிமிஷம் ஆகும். ஒரு 200 MB 300 MB ஆவது புடுங்காம விடாது இது. ஓகே, அதனால இது பணக்கார லாங்குவேஜ்னு சொல்றோம். இந்த லெஃப்ட் சைட்ல இது கிரியேட் ஆயிட்டே வரும், உள்ளுக்குள்ள ஒவ்வொன்றா அப்டேட் ஆயிட்டே வரும். பாருங்க, அதான் பண்ணுங்க பார்ப்போம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க யாராவது. கிருபா பண்ணுங்க பார்ப்போம். கிருபா பண்ணுங்க, ஒரு நிமிஷம் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. npx ஸ்பேஸ் ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க கைஸ், நான் சொல்றேன். npx கிளியர் கொடுங்க, ஃபர்ஸ்ட் கிளியர் கமாண்ட் கொடுங்க. கிளியர் கமாண்ட் கொடுங்க. என்டர் பண்ணுங்க. ஒரு லெஃப்ட் சைடுல அதை கிளிக் பண்ணுங்க. நீங்க அதுல கரெக்ட்டா கிளிக் பண்ணிருக்கீங்களா? அந்த லெஃப்ட் சைடுல சர்ச் ஐகானுக்கு பக்கத்துல உள்ள போங்க. ஃபோல்டருக்குள்ளே போல பாருங்க. நீங்க ஃபைல் ஓபன் ஃபோல்டர், அஜித்தே கரெக்டா கொடுங்க. அஜித் ஓபன் ஃபோல்டர், அதுல உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டருக்குள்ள போய் எனக்கு டேட் போட்டீங்களா? அந்த ரியாக்ட்க்குள்ள போங்க. அப்புறமே நேம மாத்திக்கோங்க, ரியாக்ட் பிராக்டிஸ் அப்படின்னு ஏதாவது போட்டுக்கோங்க. அது கொடுத்து சூப்பர்ப்பா. அவ்வளவுதான்ப்பா. இப்ப டெர்மினல், நியூ டெர்மினல். npx ஸ்பேஸ் டைப் பண்ணுங்க. ஓகே, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க, செக் பண்ணுங்க. npx ஸ்பேஸ் நோடா கிரியேட் கிரியேட் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் கிரியேட் ஸ்பேஸ் கிரியேட் -react -app டைப் பண்ணுங்க. கிரியேட் ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணணும். கிரியேட் -react -app ஸ்பேஸ் உங்களோட ப்ராஜெக்ட் நேம், அதாவது மை ப்ராஜெக்ட் நேம் கொடுங்க. மை ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுங்க. மை ப்ராஜெக்ட் 1 என்டர் அமுக்குங்க. உங்களோட இந்த டெர்மினலை கொஞ்சம் மேல தூக்குங்க லைட்டா. இருங்க இருங்க இருங்க. கோட் இஸ் மோஸ்ட் ஃபைல் டைரக்ட்லி. ஏதாவது தப்பா கொடுத்தீங்களா? உங்க பாத்தே இல்லைன்னு சொல்லுது. இது எதுல கிரியேட் பண்ணிருக்கீங்க இந்த ஃபோல்டரை? இந்த ப்ராஜெக்ட் ஃபோல்டர் கேக்குறீங்களா? ஆமா, ப்ராஜெக்ட் ஃபோல்டர் நான் தனியா வச்சிருக்கேன். ஒரு இல்ல அத நீங்க சி டிரைவ்ல ஒன்றரை போட்டு இல்ல. வச்சிருக்கீங்களா? ப்ரோக்ராம் ஃபைல்ஸ்ல லோட் பண்ணும். நீங்க தப்பா பண்ணிருக்கீங்கப்பா. நீங்க தனியா பண்ணாதீங்க, அப்படி பண்ணா எடுக்காது. அங்க போங்க.
See, இல்ல நான் இது எனக்கு ஒன்றரைல இருக்கு இப்படிதான் என்னோட எல்லாமே இதுல maintain பண்ணி. இல்லப்பா உங்களோட இது எந்த டிரைவ்ப்பா இது? ம். சி டிரைவ் இருக்கா? வேற ஏதாவது டிரைவ்ல பண்ணுங்க இது இதை. எது சொல்றீங்க நீங்க அந்த நோட் ஜேஎஸ் இன்ஸ்டாலேஷன் இருங்க 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 இருங்க. உங்களோட டிரைவ் ஓபன் பண்ணுங்களேன். சி டிரைவ், டி டிரைவ், இ டிரைவ்னு இருக்கா? அங்க ஓபன் பண்ணுங்க எதையாவது. ஒரே ஒரு டிரைவ் தான் இருக்கு. சரி. உங்ககிட்ட சி மட்டும் ஒன்று தான் இருக்கா? ஆமா. என்கிட்டயும் அப்படிதான் ப்ரோ இருக்கு. அது ஏன் அந்த அந்த பார்த்து போய் பார்க்குது? இந்த இன்ஸ்டால பார்க்க முடியுமா ப்ரோ? இந்தா இருங்க இருங்க செக் பண்றேன் அதை. இதுல உங்க ப்ராஜெக்ட் ஃபோல்டர் எங்க இருக்கு? ப்ராஜெக்ட் எல்லாம் அந்த டெஸ்க்டாப்ல நான் யூசர்ல இருக்கும் என்னோட. இதை வெளியிலே கிரியேட் பண்ணுங்க. இந்த ஒன்றைல வெளில வெளில வாங்க வெளில வாங்க. போங்க சி டிரைவ் ஓபன் பண்ணுங்களேன். சி டிரைவ் ஓபன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். ஓகே. இப்போ வெளியில ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சும்மா ரியாக்ட் பிராக்டிஸ்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. மை ரியாக்ட் பிராக்டிஸ்னு போடுங்க. மை ரியாக்ட் பிராக்டிஸ் அப்படின்னு போடுங்க. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டிங்கான டெக்னாலஜி கைஸ், கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணணும் இதை. ஓகே, இதுக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. இன்னைக்கு டேட் போட்டு சும்மா ஒரு ஆகஸ்ட் 18 மட்டும் போட்டா போதும். ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணுங்க. கைஸ் அதர்ஸ் வெயிட் பண்ணுங்க. யாருக்கெல்லாம் எடுக்கலையோ வெயிட் பண்ணுங்க. இதை இம்போர்ட் பண்ணணும். இதை இம்போர்ட் பண்ணுங்க. ஓகே, டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. இது எடுக்கும் என்பிஎக்ஸ் போங்க. இது என்ன உங்களுக்கு சிஸ்டம் ஃபுல்லாக பரவிடுச்சு, அதனால எப்படி பண்ணாலும் அதை எடுக்கும். என்பிஎக்ஸ் ஸ்பேஸ் இருங்க இருங்க என்பிஎக்ஸ் தானே போட்டீங்க? இதுக்கு முன்னாடி என்ன போட்டீங்க? npx சரி ஓகே. ஸ்பேஸ் கிரியேட் ஐஃபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட். வெறும் ப்ராஜெக்ட் மட்டும் போட்டு என்டர் அமுக்குங்க. இது அப்படியே காப்பி பண்ணுங்க ஒரு நிமிஷம். அந்த எரர் ஃபுல்லா காப்பி பண்ணுங்க. அந்த கீழே வரைக்கும் இன்னும் கீழே கரெக்ட். ஓகே, காப்பி பண்ணுங்க காப்பி பண்ணுங்க. கூகுளில் போடுங்க ஒரு நிமிஷம். ஏன் உங்களுக்கு இந்த எரர் இஷ்யூ அடிக்குது? ஒரு டிரைவ் இருக்கனால இஷ்யூ வருதா? கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுள் ஓப்பன் பண்ணுங்க. கூகுளுக்குள்ள போய் இதை போய் போடுங்க. கூகுள் கன்சோல்ல போய் போடுங்க சர்ச்ல. என்டர் பண்ணுங்க. இல்லைனா அந்த எரரை மட்டும் காப்பி பண்ணுங்க ஒரு நிமிஷம். உள்ள போங்களேன், அந்த டெர்மினலில் போய் அந்த எரரை மட்டும் கரெக்டாக காப்பி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட்ல அந்த எரருக்குள்ள வந்திருக்கலாம், அதை மட்டும் காப்பி பண்ணுங்க. என்பிஎம் எரர்னு ஆரம்பிக்கலாம். குட். காப்பி பண்ணி என்டர் பண்ணுங்க. யூடியூப் ஓப்பன் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எனக்கு சென்ட் பண்ணுங்க. அந்த எரர் அப்படியே சென்ட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். எனக்கு சென்ட் பண்ணுங்க. உனக்கு எனக்கு சாட் பாக்ஸ் நிமிஷம் சென்ட் பண்ணுங்க. நான் செக் பண்றேன். இந்த மாட்டம் வராது ஆக்சுவலா. எல்லாருக்கும் இதான் வந்திருக்கா? ஸ்ரீவாரி, உங்களுக்கு, அஜித் எல்லாருக்கும் இதான் வந்திருக்கு. எனக்கு இதான் வந்திருக்கு ப்ரோ. நம்ம வந்து வேணா சேம் எரர் ப்ரோ. இருங்க இருங்க. காட் இட். தப்பு என் மேல தான்ப்பா. ஒரே நிமிஷம்ப்பா. ஒன்று ஒரு இதே கான்செப்டே நான் மறந்துட்டேன்ப்பா. என்னடா எல்லாத்துக்கும் வருதுன்னு நினைச்சேன். கைஸ் ஒரே நிமிஷம். எஸ் ஓகே கைஸ், இங்க பாருங்களேன். நான் தப்பு என் மேல தான் கைஸ். தப்பு என் மேல தான். உங்க டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. ரியாக்டா நான் குளோபலா இன்ஸ்டால் பண்ணாம விட்டுட்டேன். அதுதான் தப்பு. இப்ப
ஒரே நிமிஷம் கைஸ், ஒரே நிமிஷம். உங்களோட ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க. தப்பு என் மேல தான் கைஸ். சாரி கைஸ். நான் ஒரே ஒரு கமெண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். ஒரே நிமிஷம். டெர்மினல்ல கிளியர் கொடுங்களேன். அந்த கிளியர் கொடுங்க. நான் ஒரு கமெண்டே நான் உங்களுக்கு சொல்லாம மறந்துட்டேன் பாருங்க. ஒரே நிமிஷம் கைஸ். நான் அதை நோட் பண்ணியிருக்கேன். என்னடா ஏதோ எல்லாருக்கும் வருதுன்னு பார்த்தேன். நல்ல வேலை. ஒரே நிமிஷம் கைஸ். அதை நான் சேவ் பண்ணியிருக்கேன் அந்த கமெண்டை. ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். ஒரு கமெண்டை கரெக்டாக கொடுக்கணும். இதுக்கு அடுத்து அதாவது நீங்கள் வெர்ஷன் செக் பண்ணீங்களா, அதுக்கு அடுத்து இதை கொடுக்கணும். அதுக்கப்புறம் தான் என்பிஎக்ஸ் கொடுக்கணும். அந்த ஒரு கமெண்டை நான் மிஸ் பண்ணிட்டேன். ஒரே நிமிஷம். அந்த கமாண்ட் -G வருங்க. குளோபலா இன்ஸ்டால் பண்ணணும். காட் இட். நோட் பண்ணுங்க எல்லாரும். நோட் பண்ணுங்களேன். ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணாமே நான் ரியாக்ட் ஸ்ட்ரக்சர் கொண்டு போயிட்டு இருக்கேன் கைஸ். வேற ஒன்றும் இல்லை. அதான் தப்பு என் மேலே தான். npm எல்லாம் டைப் பண்ணுங்க கைஸ். ஏன்னா ரியாக்ட் நீங்க நோட இன்ஸ்டால் பண்ணீங்க, ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணணும்ல. அந்த ரியாக்டா npm மூலியமா தான் இன்ஸ்டால் பண்ணணும். ஓகேவா? npm ஸ்பேஸ் ஓகே இன்ஸ்டால் ஸ்பேஸ் -G ஸ்பேஸ் -G னா குளோபல் அப்படின்னு அர்த்தம். கிரியேட் -react -app டைப் பண்ணுங்க. கிரியேட் -react -app. இப்போ என்டர் பண்ணுங்க. இன்ஸ்டால் ஆகும். இதுதான் ரியாக்ட் இன்ஸ்டால் பண்றதுக்குரிய கோடு. நோட் பண்ணிக்கோங்க. என்னப்பா இதுவே எடுக்க மாட்டேங்குது. தப்பா இது போட்டீங்களா? நாட் ரெஜிஸ்ட்ரி வந்துச்சுனாலே இதுக்கு ஒரு கமாண்ட் போடணுமா? சுத்தம். டைப் பண்ணுங்க நான் சொல்றத. npm ஸ்பேஸ் config டைப் பண்ணுங்க. config. இது ஏன் இப்படி வந்துச்சு? config 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 ஸ்பேஸ் set ஸ்பேஸ் registry அப்படின்னு டைப் பண்ணுங்க. registry 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 ஸ்பேஸ் http registry.npm js npm அப்படியே டைப் பண்ணுங்க. js npm js.org என்டர் அமுக்குங்க. இப்ப npm ஸ்பேஸ் அந்த கமெண்ட் கொடுங்க. அப்பாரம் அமுக்குங்க. அப்பாரம் மட்டும் அமுக்குங்க. இன்னொரு அப்பாரம். அப்படியே வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பெல்லிங் கரெக்டா? இன்ஸ்டால் ஸ்பேஸ் -G ஸ்பேஸ் கிரியேட் ஸ்பெல்லிங் கரெக்டா? என்டர் அமுக்குங்க. அதை காப்பி பண்ணுங்க. இன்னொரு திருப்பி அப்பாரம் அமுக்குங்க. அதுல இன்னொரு அப்பாரம் அமுக்குங்க. அந்த HTTPக்கு பதிலாக HTTPS போடுங்க. உள்ள HTTP போட்டிருக்கீங்களா, அதுக்கு பதிலாக HTTPS போடுங்க. HTTPS வரணும். அந்த மேல பார்த்து அப்படியே டைப் பண்ணுங்க. ஏன் இந்த இஷ்யூ வருது? இது கரெக்ட் தானே? why it's showing? இப்ப அந்த கமெண்ட கொடுங்க. அப்பாரம் அமுக்குங்க. note that complete log file can be found. இருங்க அதான் எதையோ சம்திங் மிஸ் ஆயிருக்கு. இது எனக்கு காப்பி பண்ணி எனக்கு அனுப்புங்க ஒரு நிமிஷம். அந்த யாராவது மட்டும் எனக்கு காப்பி பண்ணி எனக்கு அனுப்புங்க. இல்லப்பா இவ்வளவுதான்ப்பா. ஆக்சுவலா எல்லாருக்கும் எடுக்குமே. இது வரைக்கும் யாருக்கு இந்த விஷயம் வந்தது இல்லையே. ஷேர் பண்ணுங்க எனக்கு. இதை செக் பண்ணிடுவேன் என்னன்ட்டு.
இது ஒரு பெரிய இதான்ப்பா கைஸ், ஒரு அட்வான்ஸான டெக்னாலஜி, கொஞ்சம் இதாகும். ஒரே நிமிஷம் நான் செக் பண்ணுறேன். ஒரே நிமிஷம் கைஸ். நான் உங்களுக்கு ஒரு கோட் அனுப்புறேன் பாருங்களேன், அதை தூக்கி அப்படியே போடுங்க. உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க கைஸ். எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க கைஸ், எல்லாரும் இதை ஃபாலோ பண்ணுங்க. விஎஸ் கூட க்ளோஸ் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணி டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. எல்லாரும் இதை ட்ரை பண்ணுங்க. உங்க சாட் பாஸ் அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க ஒரு கோடு. ஒரு சிஸ்டத்தை ரெஃப்ரெஷ் பண்ணிட்டு திரும்ப ஓப்பன் பண்ணுங்க. அமிச்சிட்டு அப்படியே அந்த கோட காப்பி பண்ணி போடுங்க பாப்போம். விஎஸ் கோட் ஓபன் பண்ணி டெர்மினல். எனக்கு வந்து வார்னிங் வந்துச்சு ப்ரோ. நீங்க அந்த இந்த கமாண்ட் கொடுத்தேன், npm install g create react. அதுக்கு வந்து வார்னிங் மட்டும் தான் வந்திருக்கு. changed 64 packages in 3 seconds, 4 packages are looking for funding அப்படின்னு சொல்லி வருது. நீங்க இன்ஸ்டால் பண்றப்ப 64 தானே கொடுத்து இன்ஸ்டால் பண்ணீங்க? ஆமா. ஓகே இருங்க, இல்ல இதை செக் பண்ணுவோம். இது வேற ஏதோ சம்திங் உங்களுக்கு சிஸ்டம் ரிலேட்டடான ஒரு இது. இருங்க, எல்லா சிஸ்டத்துலயுமே உங்களுக்கு சி டிரைவ் தான் இருக்கா எல்லாருக்கும்? அஜித் ஸ்ரீவாரி சொல்லுங்க. எனக்கு சி டிரைவ் மட்டும்தான். அஜித் உங்களுக்கு? அப்ப சி டிரைவ் இருக்கவங்களுக்கு மட்டும் இந்த இஷ்யூ வருது போல. ஓகே, இல்ல உங்க ப்ராஜெக்டை கரெக்டா சூஸ் பண்ணுங்க. அதுக்குள்ள வேற ஒரு புதுசா ஒன்று போடுங்க. சரி ஓகே, ஏதோ ஒன்று இருக்கட்டும். இதை கிளியர் கொடுங்க, இதை கிளியர் கொடுங்க. கீழே வந்து கிளியர்னு டைப் பண்ணுங்க கமாண்ட். இப்போ அதை கொடுங்க. அந்த கமாண்டை நான் உங்களுக்கு பேஸ்ட் பண்ணியிருக்கேன் பாருங்க, அதை கொடுங்க ஒரு நிமிஷம். ஏன் உங்களுக்கு இது இப்படி இஷ்யூ ஆகுது? இல்லைன்னா அதுக்கு அடுத்த ஆப்ஷன் ஒன்று செக் பண்ணி பார்ப்போம் என்னன்ட்டு. அந்த கமாண்டை பேஸ்ட் பண்ணி என்டர் பண்ணுங்க. ஓகே, இப்போ வந்து இருங்க ஒரே நிமிஷம் அப்படியே வெயிட் பண்ணுங்க. இப்போ இதை கொடுத்துட்டீங்களா? இதை கொடுத்ததுக்கு அப்புறம் இப்போ அந்த npx கமாண்ட் கொடுங்க. npx ஸ்பேஸ் அந்த கமாண்ட் கொடுங்க. react hyphen app. அதான் npx ஸ்பேஸ் கிரியேட் hyphen react hyphen app. சும்மா மை ப்ராஜெக்ட் ஏதாவது கொடுங்க, மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் அந்த மாதிரி ஏதாவது கொடுங்க. எரர் அடிக்குது சொல்லுது. திரும்ப எரர் தான் வருதா? ஆமா. create hyphen react app is not in this registry ன்னு வருது. அதான் ரியாக்டே உங்களுக்கு இல்ல இன்ஸ்டால் பண்ணுங்க. இப்போ இன்ஸ்டால் பண்ணுங்க. npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் பண்ணுங்க. இது கொடுக்க இன்ஸ்டால் ஆகாத, அதனால இது எடுக்க மாட்டேங்குது. npm ஸ்பேஸ் டைப் பண்ணுங்க. npm ஸ்பேஸ் இன்ஸ்டால் ஸ்பேஸ் hyphen g ஸ்பேஸ் கிரியேட் hyphen react hyphen app. இது எல்லாத்துக்கும் எடுக்குமே, அதுதான் ஏன் எடுக்க மாட்டேங்குது? இன்ஸ்டால் ஆகல, அதனால தான் உங்களுக்கு அந்த மேலே இஷ்யூ வந்துச்சு. என்றாமுக்குங்க create spelling போட்டேன். இது இன்ஸ்டால் ஆயிடுச்சுன்னா வேலை முடிஞ்சிருச்சுப்பா. வார்னிங் காட் இட், அவ்வளோதான் இன்ஸ்டால் ஆயிடுச்சுப்பா. சூப்பர். இப்போ கொடுங்க npm. இப்போ npx கமாண்ட் கொடுங்க. அப்பாரம் கொடுங்க. அப்பாரம்
இப்போ என்ட்ரா பண்ணுங்கப்பா. கிரியேட் ஐபன் ரியாக்ட் ஐஃபன் ஆப் ஸ்பேஸ் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு டைப் பண்ணுங்க. மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் இல்லாமல் அப்படியே டைப் பண்ணுங்க. என்ட்ரா பண்ணுங்க. இதுக்கப்புறம் வராது. சூப்பர், அவ்வளோதான். இன்ஸ்டால் ஆயிடுச்சா? 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஆகும், வெயிட் பண்ணுங்க. கடைசியில் ஹாப்பி ஹேக்கிங்கிற வேர்டு வரணும். ஹாப்பி ஹேக்கிங் அப்படின்னு வரணும். ஏதாவது எஸ்ஆர் நோவா ஏதாச்சும் கேட்டுச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்க. ஓகேவா? ஓகேவா? எதனாலனா உங்களுக்கு சி டிரைவ் மட்டும் தான் இருக்கு ஆக்சுவலா. ஏன்னா மத்த எல்லாருக்குமே வந்து இப்போ எனக்கெல்லாம் பாத்தீங்கன்னா இ டிரைவ் அது இது என்னாச்சு? எதுவும் பண்ணீங்களா? டவுன் பண்ணுங்க. ஏன் அப்ப இப்படி வருது? ஓ, நீங்க டவுன் பண்ணுங்க. அந்த டெர்மினலை டவுன் பண்ணுங்க. ஆயிட்டு இருக்கு. அப்படியே எதையும் மாத்திடாதீங்கப்பா. வெயிட் பண்ணுங்க. ஓகே, அவ்வளவுதான். இதுக்கப்புறம் உங்களுக்கு இஷ்யூ வராது. ஓகே, வெயிட் பண்ணுங்க, அப்படியே இருங்க. ஓகே, ஆக்சுவலா உங்களுக்கு ஒரே டிரைவ் இருக்கனால அந்த எக்ஸ்டென்ஷன்ல போய் ஸ்டோர் ஆகல, கரெக்டா சேவ் ஆகல. அதனாலதான் ரெஜிஸ்டர் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். இப்படி யாருக்காவது இஷ்யூ வந்துச்சுன்னா இந்த ரெஜிஸ்ட்ரி கமாண்ட் கொடுப்பாங்க. ஓகே, இதை கொடுத்துட்டு ரியாக்ட் இன்ஸ்டால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வரும். ஓகே, இதை நோட் பண்ணுங்க. இப்போ நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணீங்களா? நோட் பண்ணுங்க பாப்போம். கிருப்பா நோட் பண்ணுங்க. இப்போ ஸ்ரீவாரி உங்களுக்கு எடுக்குதா? வந்துருச்சு ப்ரோ, இது வரைக்கும் வந்துருச்சு. ஓகே, நீங்க ஓகே சூப்பர். அஜித் உங்களுக்கு? ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். ஓகேப்பா, அந்த 2 கமாண்டுப்பா. ஃபர்ஸ்ட் அந்த ரெஜிஸ்ட்ரி கமாண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிருக்கேன் பாருங்க. npm config set registry அது நோட்ல எழுதிக்கோங்க. அதுக்கு அடுத்து இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் npm install அந்த கமாண்டை டைப் பண்ற வேண்டும்னா npm ஸ்பேஸ் install ஸ்பேஸ் -g ஸ்பேஸ் create react app கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா இன்ஸ்டால் ஆகும். அதுக்கப்புறம் தான் நீங்க npx கமாண்ட் கொடுக்கணும். இந்த npx கமாண்ட் தான் இதுக்கப்புறம் நீங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் ஒரு ஃபோல்டர் இம்போர்ட் பண்ணி இந்த npx கமாண்ட்ல இருந்தா நீங்க ஃபாலோ பண்ணணும். புரியுதா? npx ஸ்பேஸ் create react app ஸ்பேஸ் my project அப்படி கொடுக்கணும். புரியுதா? நோட்ல நோட் பண்ணிக்கோங்க. இதுதான் ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ற கமாண்ட். நோட்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இது எவ்ரி டைம் இன்ஸ்டால் பண்ணுமா சார்? ஆமா, இந்த npx மட்டும் தான். இதுக்கப்புறம் இதெல்லாம் நீங்க எதுவுமே கொடுக்க வேண்டாம். இந்த npx கமாண்ட்ல இருந்து மட்டும் தான் நீங்க இதுக்கப்புறம் ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சா? அதை தான் நோட் பண்ணுங்கன்னு சொல்றேன். இதுக்கப்புறம் நீங்க ஒரு ப்ராஜெக்ட் கிரியேட் பண்றதா இருந்தா அந்த ஒரு ஆகஸ்ட் 19 உள்ள போட்டுக்கோங்க. அந்த npx கமாண்ட்ல இருந்து நீங்க டைப் பண்ணணும். புரிஞ்சா? ஹாப்பி ஹேக்கிங் வந்துச்சா? இது ஒரு போட்டோ எடுங்க. எல்லாரும் போட்டோ எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு டவுட் வராது. இந்த ஹாப்பி ஹேக்கிங் வந்தா நீங்க பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் ஆயிருச்சு. இதை போட்டோ எடுத்துட்டு என்கிட்ட சொல்லுங்க. அடுத்து சொல்றேன் என்ன பண்ணணும். இது யாராவது டாக்குமெண்ட்லாம் பண்ணி வச்சுக்கோங்க. இது உங்களுக்கு ஃபியூச்சர் யூஸ் ஆகும். ஓகே, டாக்குமெண்ட் பண்ண தெரியுமில்ல உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இன்ஸ்டால் பண்ணணும், அப்புறம் என்ன பண்ணணும், அதெல்லாம் ஒரு டாக்குமெண்ட் பண்ணி ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு டவுட்னு உங்க வாழ்க்கையில வராது. அதுக்கப்புறம் பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். நெக்ஸ்ட் போலாம். ஒன்றுல ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்ல தூக்கி போடுங்க, வேலை முடிஞ்சு போச்சு. இல்லை ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க மொபைல்ல. எடுத்துட்டீங்களா? இப்போ நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க. அவன் உள்ளே கொடுத்துருக்கான் பாருங்க. அந்த லாஸ்ட் ஹாப்பி ஹேக்கிங் வேர்டுக்கு மேலே பாருங்களேன். அடுத்து என்ன பண்ணுன்னு கொடுத்துருக்கான் பாருங்க. சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஒரு என்ட்ரு அமைக்கிட்டு அதை அதை காப்பி பண்ணி போடுங்க.
அந்த சிடி மை ரியாக்ட் ப்ராஜெக்ட், அந்த மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் தான் உங்க ப்ராஜெக்ட் நேம். அதை தூக்கி அந்த டெர்மினல்ல போடுங்க. அது இல்லைன்னா ஆக்சுவலாக டைப்பே பண்ணிருங்க நீங்க, அதுக்கு ரொம்ப சிம்பிள். எல்லாம் காப்பி பண்ணி போட்டு என்ட்ரா பண்ணுங்களேன். இப்போ அந்த பாத்துல வந்து அந்த மை ப்ராஜெக்ட் ஆட் ஆயிருக்கா, மை ரியாக்ட் ப்ராஜெக்ட்னு. இதுக்கப்புறம் தான் ரியாக்டை ரன் பண்றதுக்கு என்ன அது npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் கொடுங்க. npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் ஸ்டார்ட் அப்படின்னு கொடுங்க. என்ட்ரா பண்ணுங்க. ஆமா, இதுதான் ரியாக்டை ரன் பண்றதுக்குரிய கமாண்ட். அப்ப நாளை முன்ன நீங்க டைப் பண்ணா ஒரு ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணி npx கமாண்ட்ல இருந்தா கொடுக்கணும். npx ஸ்பேஸ் கிரியேட் ரியாக்ட் ஐபன் ஸ்பேஸ் ப்ராஜெக்ட் நேம் கொடுத்துட்டு தான் கொடுக்கணும். ஓகேவா? அளவு கொடுங்க, அளவு கொடுங்க, அளவு கொடுங்க. இந்த மாட்ட கேட்டுச்சுன்னா அளவு கொடுத்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இது கேட்கும். அளவு கொடுத்துக்கோங்க, அளவு கொடுத்துக்கோங்க. இது உங்களுக்கு ஓனா ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஒன்று கிரியேட் ஆகி வரும். இவ்வளவுதான்ப்பா அவுட்புட், வேலை முடிஞ்சுப்பா. இதுதான்ப்பா ரியாக்ட் அவுட்புட், இப்படிதான்ப்பா இருக்கும் ஃபர்ஸ்ட். புரிஞ்சா? சூப்பர்ப்பா. ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க, ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். சூப்பர்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. இதுக்கப்புறம் நீங்க சூப்பரா ரியாக்ட் படிக்கலாம். ஸ்ரீவாரி, அஜித் என்னாச்சு? ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்கப்பா. லோட் ஆயிட்டு இருக்கு, அந்த ஸ்கிரீன் வந்துருச்சு. ஓகேப்பா. எங்க இருக்கு? மேல 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 இருக்கு பாருங்க. ஓ, உங்களுக்கு அந்த இதை ஓபன் பண்ற சொல்றீங்களா? அந்த ஸ்டாப் ஸ்கிரீன் சென்டர்ல வருது பாருங்க, அதை கிளிக் பண்ணா வந்துற போகுது. அவ்வளவுதான். அந்த ஸ்டாப் ஸ்கிரீன் இருக்கு பாருங்க. அவ்வளவுதான். பிடிச்சுப்பா, சூப்பர்ப்பா. இங்க பாரு கைஸ், இங்க பாருங்களேன். நான் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன், பாருங்க கைஸ். என்னோட ஸ்கிரீன் தெரியுதா? எனக்கு இப்படி ஹாப்பி ஹேக்கின்னு வந்திருக்கா? இதுல போயிட்டு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், சிடி மை ப்ராஜெக்ட் 1ங்கிறதா என்னோட இது. என்ட்ரம் கிட்டேனா இங்க இந்த பாத்துல இது ஆட் ஆயிருக்கா? இப்போ npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். அவ்வளவுதான், வேலை முடிஞ்சா. இது உங்களுக்கு லோட் ஆகி அதுவே ஒரு டெவலப்மெண்ட் சர்வர் ஓப்பன் ஆகும். டெவலப்மெண்ட் சர்வர்னா ஒன்றும் இல்லை, ப்ரௌசர் தான் அப்படி சொல்றேன். டெவலப்மெண்ட் சர்வர்னு வந்துச்சா, அதுவே ஓப்பன் ஆகி அந்த ரியாக்டோட சிம்பிள் வந்து லோகோ வரும். வந்துச்சுன்னா நீங்க ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணது கரெக்ட்னு அர்த்தம். இது வந்ததுக்கு அப்புறம் உங்களோட அந்த ரியாக்ட் ஃபோல்டருக்குள்ள போய் பாருங்களேன். அந்த ப்ராஜெக்ட் ஃபைல் இருக்கா, இதுக்குள்ள போய் பாருங்க. இதை பேக் வந்துட்டு அது எத்தனை எம்பிங்கிறத ஃபர்ஸ்ட் செக் பண்ணுங்களேன். ரைட் கிளிக் பண்ணி எப்படி செக் பண்ணுவீங்க? எம்பின்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் கொடுப்பீங்களா? இது எத்தனை எம்பின்னு பாருங்க கைஸ். எத்தனை எம்பி இது? லோட் ஆகுது, இருங்க. எத்தனை எம்பி கைஸ் சொல்லுங்க? 240 எம்பி இது. பாத்தீங்களா சைஸ்? அப்ப ஒவ்வொரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சரும் நீங்க கிரியேட் பண்ணீங்கன்னா 240. ஒரு நாளைக்கு ஒரு 5 கிரியேட் பண்ணா உங்க ஜிபி முடிஞ்சு போயிடும். கரெக்டா கைஸ்? இப்ப தெரியுதா நான் ஏன் இதை பணக்கார லாங்குவேஜ்னு சொன்னேன்னு? இது ஒரு ப்ராஜெக்ட் ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்றதுக்கே 240 எம்பியை புடுங்குது பாருங்க. புரியுதா? எஸ்ஆர் எவ்ரிஒன் புரியுதுல இது? ஓகே, இதை பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து நான் போறேன். பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். டவுட் இருந்தா ஸ்கிரீன் ஷேர் பண்ணுங்க, நோட் பண்ணிக்கோங்க. தெளிவா தயவு செஞ்சு நோட் பண்ணுங்க எல்லாரும். இது வரைக்கும் என்னென்ன பண்ணமோ எல்லாத்தையும் நோட் பண்ணுங்க. ப்ரோ எனக்கு இன்ஸ்டால் ஆகல ப்ரோ, எரர் தான் வருது. ஸ்கிரீன் ஷேர் பண்றீங்களா? பண்ணுங்க. அங்க போங்க, ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் இம்போர்ட் பண்ணுங்க. ஒரு நிமிஷம், ஸ்கிரீன் விசிபிள் ஆகுது. ஓகே, உள்ள போங்க. மேல ஃபைல் ஓபன் பண்ணுங்க. ஃபைல் இருக்கட்டும், இது இருக்கட்டும். ஓகே ஓகே, தெரியுதுப்பா, ஸ்கிரீன் தெரியுது. அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் சொல்ல பண்ணுங்க. அதை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க. விஎஸ் கூட மேக்ஸிமைஸ் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். நான் அடுத்து அப்புறம் சொல்றேன் அது என்ன பண்ணணும். ஃபைல் ஓபன் பண்ணுங்க. ஃபைல் ஓபன் பண்ணுங்க. ஃபைல் ஓபன் ஃபோல்டர். ஓபன் ஃபோல்டர். இந்த ரியாக்ட் நேம் கொடுக்க கூடாதுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேவா? நேமை சேஞ்ச் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். மை ரியாக்ட் ஓகே தான். அந்த ரியாக்ட ஃபர்ஸ்ட் ரிமூவ் பண்ணுங்க. அப்ப அதை டெலீட் பண்ணுங்க.
இப்போ மை ரியாக்டா அதை ஓப்பன் பண்ணுங்க உள்ளுக்குள்ள. ஆகஸ்ட் ஒரு 18ன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணுங்க. சும்மா வெறும் ஆகஸ்ட் 18 மட்டும் போடுங்க. அப்படி போடக்கூடாது, அப்படி போடக்கூடாது. ஆகஸ்ட் ஏயுஜி 18ன்னு போடுங்க. அதை செலக்ட் போட்டு கொடுங்க. அதை மேலே செலக்ட் பண்ணி இங்கே கீழே செலக்ட் போட்டு கொடுங்க. இப்போ டெர்மினல் ஓப்பன் பண்ணுங்க. நியூ டெர்மினல். ஃபர்ஸ்ட் என்பிஎக்ஸ் கொடுங்க. சாரி, என்பி அந்த நோட செக் பண்ணுங்க. நோடு வெர்ஷன் செக் பண்ணுங்க. நோடு வெர்ஷன் நோடு ஸ்பேஸ் ஐஃபன் வி என்டர் பண்ணுங்க. அப்புறம் என்பிஎம் ஸ்பேஸ் ஐஃபன் வி. கைஸ் அதர்ஸ் ஏதாவது ரெஸ்ட் ரூம் போகணும், தண்ணி குடிக்கணுமா குடிச்சிட்டு வாங்க கைஸ். என்டர் பண்ணுங்க. சூப்பர். இப்போ நீங்க என்ன பண்ணுங்க, நான் ஒரு கோட் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன் பாருங்க, npm config setன்னு. உங்க அதை காப்பி பண்ணுங்க. அதான் 1557 காமிச்சிருக்கேன் பாருங்க, மேலே போங்க. அது மேலே இருக்க அதுதான், அதை காப்பி பண்ணுங்க அப்படியே. அதுதான் கரெக்ட். 57 என்னது? அதான் அதான் பதிப்பு 357 காமிச்சிருக்கேன் பாருங்க, அதுதான் கீழே. அதை காப்பி பண்ணுங்க. இது நோட்லேயே நீங்க நோட் பண்ணி வைங்க அதுக்கப்புறம். ஓகேவா? ஓகே. ஸ்கிரீனை மேக்ஸிமைஸ் பண்ணுங்க, கன்ஃபியூஸ் ஆகுது. என்டர் பண்ணுங்க. என்னாச்சு? திரும்ப கொடுங்க, பேஸ்ட் பண்ணுங்க. என்டர் பண்ணுங்க. இப்போ நான் சொல்றது அப்படியே டைப் பண்ணுங்க. npm install space -g graphics, G for graphics, -g space create -react app. என்டர் பண்ணுங்க. அப்படியே இருங்க, வெயிட் பண்ணுங்க. ஓகே, ஸ்க்ரால் டவுன் பண்ணுங்க. இப்போ அடுத்து npx ஸ்பேஸ் கொஞ்சம் அந்த டெர்மினலை மேலே தூக்குங்க கொஞ்சம். டெர்மினலை மட்டும் தூக்குங்க மேலே. சூப்பர். அதான் அவ்வளோதான்ப்பா சூப்பர். npx ஸ்பேஸ் கிரியேட் react app டைப் பண்ணுங்க. கிரியேட் ஸ்பெல்லிங் கரெக்டாக போடுங்க. create react app ஸ்பேஸ் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் அப்படி டைப் பண்ணுங்க. மை ரியாக்ட் ப்ராஜெக்ட் ஸ்பேஸ் இல்லாம டைப் பண்ணுங்க. என்டர் பண்ணுங்க. ஸ்ரீவாரி, உங்களுக்கு என்னாச்சு? எனக்கு வருது, அவுட்புட் வந்துச்சு. சூப்பர், அவ்வளவுதான். அப்ப பிரச்சனை இல்லை. அப்படியே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. 240 MB டவுன்லோட் ஆகணும்ல. ஓகே. உங்களுக்கு அவ்வளவுதான், எடுத்துருச்சு அவ்வளவுதான். இல்லைன்னா இந்நேரம் இஷ்யூ ஆயிருக்கும். இது அப்படியே நோட் பண்ணுங்க. நோட்ல இப்ப நான் சொன்னதெல்லாம் நோட் பண்ணுங்க. 5 நிமிஷம் ஆகும் அது முடிய. 240 அந்த உங்க நெட்டை பொறுத்து அது அவ்வளவு இதாகும். இதை நோட் பண்ணுங்க. இப்போ இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் அப்படியே நோட் பண்ணுங்க பாப்போம். ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. வந்துச்சுன்னா சொல்லுங்க. ஓகேவா? ஓகே. நான் தண்ணி குடிச்சு வந்துடுறேன் கைஸ், ஒரே நிமிஷம்.
அஜித் வந்துச்சா? இன்னும் லோட் ஆகுதா? வந்துச்சு ப்ரோ. ஹாப்பி ஹேக்கர் தான். இப்போ ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க. ஸ்க்ரீன் ஷேர் பண்ணுங்க இப்போ. வர வச்சிருவேன் கைஸ், குழப்பலாம். எப்படினாலும் அவுட்புட் கொண்டு வந்துடலாம். அப்பதான் அடுத்து போகணும். அப்பதான் உங்களுக்கு அந்த டவுட்டுங்கிறதே அடுத்து வராது. சூப்பர்ப்பா, அவ்வளவுதான்ப்பா. இப்போ கீழே அப்படியே வாங்கல, அந்த ஹைடு கொடுங்க. அந்த ஸ்டாப் சாரிங் இருக்குல்ல, அது பக்கத்துல ஹைடுன்னு இருக்குல்ல, அந்த ஹைடை கொடுங்க. சென்டர்ல பாருங்க உங்க ஸ்க்ரீனா, அது மறைக்குது. இப்போ அந்த கீழே வாங்க, ஸ்க்ரோல் டவுன் பண்ணுங்க. சூப்பர்ப்பா. இப்போ சிடி, அதாவது ஹாப்பி ஹேக்கிங் வந்தா அதுக்கு மேலே இருக்கிறத ஃபாலோ பண்ணணும். அந்த மேல 2 கமாண்ட் கொடுத்துருக்காங்க பாத்தீங்களா? சிடி ஸ்பேஸ் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட், அதை அப்படியே டைப் பண்ணுங்க. சிடி ஸ்பேஸ் மை ரியாக்ட் ப்ராஜெக்ட், சிடி கரெக்டா டைப் பண்ணுங்க. அந்த மை ரியாக்ட் ப்ராஜெக்ட்ங்கிறத உங்க ப்ராஜெக்ட் நேம் கரெக்டா டைப் பண்ணி என்டர் அமுக்குங்க. அந்த ப்ராஜெக்ட்ல அது ஆட் ஆயிருக்கும். அந்த அந்த பாத்துல ஆட் ஆயிருக்கும் பாருங்க. என்டர் அமுக்குங்க. ஆட் ஆயிருக்கா? அந்த பாத்துல ஆகஸ்ட் 18க்கு அப்புறம் அந்த கீழே பாருங்க ஆட் ஆயிருக்கா? அதுக்கப்புறம் தான் நீங்க npm ஸ்டார்ட்னு கொடுக்கணும். டைப் பண்ணுங்க npm ஸ்பேஸ் ஸ்டார்ட். அலோவ் கொடுங்க, அலோவ் கொடுங்க. गाइस இது ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் தான் இப்படி கேட்கும். ஓகே, அடுத்த டைம்ல அது கேட்காது, கவலைப்படாதீங்க. அப்படி கேட்டுச்சுன்னா அலோவ் கொடுத்துக்கோங்க, அவ்வளவுதான். இருங்க, அதுவே ஓபன் ஆகும். நம்ம எதுவுமே பண்ண வேணாம். கீழே ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. அதுவே உங்களுக்கு அந்த ப்ரௌசர் ஓபன் ஆகும் பாருங்க. கொஞ்சம் வெயிட் பண்ணீங்கன்னா அதுவே லோட் ஆகி வரும். இல்லைன்னா அந்த கீழே ஓபன் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் உங்களுக்கு கீழே அந்த எட்ஜை ஓபன் பண்ணுங்க. எட்ஜ் லெஃப்ட் சைடு பாருங்க. லெஃப்ட் சைடு அப்படியே வாங்க கீழே. இப்போ நீங்க கரெக்ட் தான். அந்த கீழே கூகுள் குரோமுக்கு ஐகானுக்கு பக்கத்துல ஒன்று இருக்கு பாருங்க. பக்கத்துல ஓபன் ஆயிடுச்சு பாருங்க. வந்திருக்கா? அவ்வளவுதான். புரிஞ்சா? இப்படிதான் உங்களுக்கு ரியாக்ட் வந்து எடுக்கும். ஓகே, சூப்பர்ப்பா. இப்போ ஸ்கிரீன் ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பக்காவா சொல்லி தரேன். அடுத்து என்னென்ன பண்ணணுங்கிறதெல்லாம் இப்போ நான் சொல்லி தரேன். குரோம் ஓபன் பண்ணுங்க. எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. இப்போ அந்த ஸ்கிரீன் கிளிக் பண்ணுங்க. ஸ்டாப் ஸ்கிரீன் கொடுங்க. அவ்வளவுதான். சூப்பர்ப்பா. நெக்ஸ்ட் போலாமா கைஸ்? யாருக்கு எதுவும் ரெஸ்ட் எதுவும் தேவைப்படுதா? நெக்ஸ்ட் போலாமா? போலாம். ஓகே, சூப்பர் கைஸ். அவ்வளவுதான், இது முடிச்சிடலாம். ஒரு 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 half an hour அவ்வளவுதான். ஓகே, நீங்க கைஸ் இங்க கவனிங்களேன். என் ஸ்கிரீன் ஷேர் பண்றேன். என் ஸ்கிரீன் தெரியுது எல்லாருக்கும்? என் ஸ்கிரீன் தெரியுதா? தெரியுது. ஓகே, நீங்க நல்லா கவனிங்க. இதுக்கப்புறம் இப்போ நீங்க வந்து இப்போ சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்கு ஆக்சுவலா. ஓகேவா? நான் எப்படி நம்புறது? இதான் ஓடிக்கிட்டு இருக்கு பாருங்க. இதை எப்படி சார் ஸ்டாப் பண்றது அப்படின்னா, உங்களோட டெர்மினல்ல, ஓகே, உங்களோட டெர்மினல்ல நடுவுல எங்கேயாவது அந்த கர்சரை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமைக்கி சி அமுக்குனீங்கன்னா இப்படி எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். ஒய் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா உங்க சர்வர் ஸ்டாப் ஆயிரும். இந்த மாட்டம் உங்களுக்கு வந்துடும். இப்போ போய் பாருங்களேன், அங்க போய் ரன் பண்ணீங்கன்னா இது ரன் ஆகாது. ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தா ரன் ஆகாது. புரியுதா கைஸ்? இதுக்கு பேர் தான் சர்வரை ஸ்டாப் பண்றது. பாத்தீங்களா இப்படி வந்திருக்கு? நோட் பண்ணுங்க பாப்போம். பண்ணி பாருங்க. உங்க டெர்மினல்ல எங்கனையாவது இப்படி கிளிக் பண்ணிட்டு கண்ட்ரோல் அமுக்கி சி அமுக்குங்க. கண்ட்ரோல் பிளஸ் சி அமுக்குனீங்கன்னா எஸ் ஆர் நோவான்னு கேட்கும். டெர்மினேட் பேட்ச் ஜாப் எஸ் ஆர் நோ. ஒய் கொடுத்து என்டர் அமுக்குனீங்கன்னா எஸ்ன்னு அர்த்தம். இந்த மாட்டம் உங்களுக்கு வரும். பண்ணுங்க. வந்துச்சுன்னா சொல்லுங்க கைஸ், மைக் ஆன் பண்ணி பேசுங்க. ஸ்டாப் ஆயிடுச்சு. சூப்பர்ப்பா. அதர்ஸ் வந்துச்சு ப்ரோ. ஓகே, இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ நான் வந்து தெரியாதனமா இந்த டெர்மினலை நான் க்ளோஸ் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ நான் டெர்மினல் க்ளோஸ் பண்ணி விடுங்களேன் எல்லாரும். டெர்மினல் க்ளோஸ் பண்ணுங்க. திரும்ப நியூ டெர்மினல் ஓபன் பண்ணுங்களேன். டெர்மினல் நியூ டெர்மினல் ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணீங்களா? ஓகே, சரி. இப்போ ரியாக்டர் ரன் பண்ற கமாண்ட் என்ன சொல்லுங்க? சொல்லுங்க கைஸ், ரியாக்டர் ரன் பண்ற கமாண்ட் என்ன? cd project name npm. அத ஃபர்ஸ்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள இருக்கான்னு பாருங்க. இந்த பாத்துல உங்க ப்ராஜெக்ட் நேம் இருக்கா? மை ப்ராஜெக்ட் ஒண்ணே கிடையாது. அப்ப என்ன பண்ணணும்? cd ஸ்பேஸ் மை ப்ராஜெக்ட் 1ன்னு கொடுத்து என்டர் அமுக்கணும். இப்படி மை ப்ராஜெக்ட் 1 இருந்தா மட்டும்தான் நீங்க npm ஸ்டார்ட் கொடுக்கணும். புரியுதா புரியலையா? டெல் மீ கைஸ். ஓகே,
பண்ணுங்க பாப்போம், பண்ணுங்க. அப்பதான் அது உங்களுக்கு ரன் ஆகும். பாத்தீங்களா, ரன் ஆயிடுச்சு. ஓகே, பண்ணுங்க பாப்போம், பண்ணிட்டு சொல்லுங்க. என்பிஎம்னா என்னது ப்ரோ? அதான் சொன்னேனே, நோடு பேக்கேஜ் மேனேஜர். எழுதலையா? நோட் பண்ணுங்க. நோடு பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட்ல மேனேஜர் சொல்லுவாங்க. நோடு பேக்கேஜஸ் மேனேஜர். இந்த நோடுக்கு தேவையான அந்த பேக்கேஜ் எல்லாம் இன்ஸ்டால் பண்றது தான் அந்த என்பிஎம். ஓகேவா? ஓகே. சார் அது என்ன டேர்ம் சொல்லுங்க. நோடு இருங்க, நானே கூகுள்லயே போட்டு காட்டுறேன். அப்படியே டைப் பண்ணுங்க. கமாண்ட் டைப் பண்ணுவோம்ல. ஓ, கமாண்ட் டைப் பண்றதா? என்னன்னா ஃபர்ஸ்ட் கண்ட்ரோல் சிஎம் கீ ஒய்எம் கீ என்டர் பண்ணிட்டேன். சர்வர் ஸ்டாப் பண்ணிட்டேனா ஃபர்ஸ்ட் சிடி என்ன பண்ணும், உங்க ப்ராஜெக்ட் நேம் போடணும். மை ப்ராஜெக்ட் 1 அப்படின்னு கொடுத்து என்டர் அமைக்கிக்கோங்க. ஓகேவா? உங்க ப்ராஜெக்ட் நேம் லெஃப்ட்ல செக் பண்ணிக்கோங்க, கரெக்டா கொடுக்கணும். இந்த மட்டும் அந்த பாத்துல அது ஆடா இருக்கும். ஆட் ஆனதுக்கு அப்புறம் தான் ரன் பண்ற கமாண்ட் என்னது, npm ஸ்பேஸ் ஸ்டார்ட் கொடுத்து என்டர் அமைக்கிட்டீங்கன்னா ரன் ஆகும். புரியுதா? ஓகே. நெக்ஸ்ட் போலாமா? போலாம் சார். அதர்ஸ், அஜித், ஸ்ரீவாரி, நெக்ஸ்ட் போலாமா? எஸ் ப்ரோ. சூப்பர் கைஸ், நீங்க எல்லாம் நல்லா கவனிங்க. இப்போ இந்த ஃபோல்டரை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றேன். எதை தொடணும், எதை கையை வச்சுட்டு சும்மா இருக்கணும், எதை ஆக்சஸ் பண்ணுங்கிறத நான் சொல்றேன். அதை மட்டும் தயவு செஞ்சு ஃபாலோ பண்ணுங்க. ஓகே, அதுக்கப்புறம் நீங்க நல்லா கத்துக்கிட்டதுக்கு அப்புறம் நீங்க நல்லா பிரிச்சு மேய்ச்சி பார்க்கலாம். எதை கிளிக் பண்ண ஏதாவது ஆகுதா என்னன்னு அப்புறம் பாத்துக்கோங்க. இப்போ நான் சொல்றதை ஃபாலோ பண்ணுங்க. இப்போ இந்த லெஃப்ட் சைட்ல இந்த பேக்கேஜ் டாட் ஜேசன்ங்கிறது என்ன அப்படின்னா, ஓகே, இதுதான் நீங்க அந்த இன்ஸ்டால் பண்ற எல்லா வெர்ஷனையும் இதுல போய் நீங்க பாத்துக்கலாம். புரியுதா கைஸ்? இப்போ பாருங்களேன், ரியாக்டோட வெர்ஷன் இதுல காட்டுதா? ஓகே, சோ இப்போ ரியாக்ட் வெர்ஷன் 18.3.1 இதுதான் உங்களோட ரியாக்ட் வெர்ஷன். இப்போ நீங்க சம்டைம்ஸ் இதெல்லாம் இன்ஸ்டால் பண்றதுக்கு அந்த npm கமாண்ட் யூஸ் பண்ணி பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அப்ப நீங்க இன்ஸ்டால் பண்றது உண்மையிலே இன்ஸ்டால் ஆயிருச்சாங்கிறத இங்க போய் தான் நீங்க செக் பண்ணணும். அதெல்லாம் அடுத்து சொல்லி தருவேன். அப்ப இதை நீங்க எப்பனாவது ஆக்சஸ் பண்ணுவீங்க. ஓகேவா? சூப்பர். மற்றபடி இந்த பேக்கேஜ் டாட் லாக் ஜேசன்லாம் நீங்க தொடவே தொடாதீங்க. ஓகே, இதெல்லாம் சும்மா அந்த டிஃபால்ட்டா அந்த என்னென்ன வெர்ஷன் எப்படி இன்ஸ்டால் ஆயிருக்கு அப்படிங்கறத அவன் கொடுத்துருப்பான். ஓகே, மற்றபடி இந்த கிட்டுங்கிறது டிஃபால்ட்டா இருக்கும், அதே நீங்க தொட வேணாம். ஓகே, அதே மாதிரி அந்த மேல நோடு மாடியூல்ஸ் கிளிக் பண்ணீங்கன்னா நிறைய மாடியூல்ஸ் இருக்கும். ஓகே, இதையும் நீங்க தொட வேணாம். இது இன்ஸ்டால் ஆகுறது தான் 200 MB 250 MB இதாகுது. அதே மட்டும் பப்ளிக்னு இருக்கும், அது டிஃபால்ட்டா செட் பண்ணிருப்பான் அந்த லாகின் இந்த பேஜுக்காக. ஓகே, அதை நீங்க தொட வேணாம், இது நமக்கு தேவையில்லாத ஒண்ணு. நீங்க தொடக்கூடிய ஒண்ணு இந்த எஸ்ஆர்சி மட்டும்தான். புரியுதா கைஸ்? இந்த எஸ்ஆர்சியை மட்டும் தான் நீங்க ஆக்சஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் இது வந்து ஜேஎஸ் பேஜ் இருக்கு பாத்தீங்களா, இதை பேஸ் பண்ணி தான் இது ரன் ஆகும். இதையும் நீங்க தொடக்கூடாது. புரியுதா கைஸ்? இது டிஃபால்ட்டாவே இதுல இருந்து தான் ரன் ஆகும். இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தான் இந்த டிஃபால்ட்டா ரன் ஆகும். அப்ப சார் எதுவுமே தொடக்கூடாதுன்னா அப்ப நாங்க என்னதான் தொட அப்படின்னா, இந்த ஆப் டாட் ஜேஎஸ் தான் இந்த ஒயிட் பேப்பர். ஒயிட் பேப்பர் என்னன்னு சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு. இதுதான் ஒரு வெள்ளை பேப்பர், ஒரு ஒயிட் ஸ்கிரீன். இதுதான் இதுல இந்த ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் கூட எழுதியிருக்கானா, இதுக்குள்ள HTML கூட எழுதியிருக்கானா, இந்த டிவ்வுக்குள்ள எழுதியிருக்கானா கைஸ்? இந்த டிவ்வுக்குள்ள ஹெட்டரை மட்டும் இப்ப நான் ரிமூவ் பண்றேன். இங்க பாருங்க, delete பண்ணிட்டேனா இந்த டிவ் மட்டும் இருக்கும். இப்ப போய் உங்க பேஜை போய் ரன் பண்ணுங்க. நீங்க சேவ் பண்ணுங்கிற அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்கா இது வந்து உங்களுக்கு இது இதாகும். ரெஃப்ரெஷ் பண்றேன், இங்க பாருங்க. பாத்தீங்களா கைஸ்? ஒயிட் பேப்பர் வந்துருச்சா? பண்ணி பாருங்க பாப்போம். ஒயிட் பேப்பர் வந்திருக்கான்னு பாருங்க. சம்டைம்ஸ் ஆட்டோமேட்டிக்காவே வரும், இல்லைன்னா ரெஃப்ரெஷ் பண்ணி பாத்தீங்கன்னா அது மாறும். பண்ணி பாருங்க. இந்த ஆப் டாட் எஸ்ஆர்சிக்குள்ள ஆப் டாட் ஜேஎஸ்ல அந்த ஹெட்டர் இருக்கும்பா, அந்த ரைட் சைடுல லெஃப்ட் சைடுல அந்த ஆரோ மார்க் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஹெட்டர் மட்டும் க்ளோஸ் ஆகும். அதை மட்டும் delete பண்ணுங்க. delete பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த ஒயிட் பேப்பர் வரும். வருதா? வந்துச்சுன்னா சொல்லுங்க. வந்திருக்கு. சூப்பர். அஜித் வந்திருக்கா? அஜித் ஸ்ரீவாரி எஸ் ப்ரோ. செக் பண்றேன் ப்ரோ, ஒரே நிமிஷம் பண்ணுங்க, பொறுமையா பண்ணுங்க, அவசரமே இல்லை.
கிளாஸ் நேமு சேவ் சேவ் பண்ணிட்டு ப்ரோ இப்போ அடுத்து லான்ச் பண்ணுமா என்னது ப்ரோ? இல்ல புரியல. ரன் பண்ணீங்களா? ரன் ஆயிடுச்சா ஃபர்ஸ்ட்? ரன் இல்ல நான் அந்த சேஞ்ச் பண்ணிட்டேன். ஃபங்க்ஷன்ல போயிட்டு டிவ் மட்டும் போட்டு விட்டேன். வெறும் டிவ் மட்டும் இருக்குல்ல உங்களுக்கு? இது இருக்குல்ல, என் கூட பாருங்க, இருக்குல்ல இதே மாட்டோம். ரிட்டர்ன் போறேன். இல்லங்க, நான் அதுதான் நான் ஸ்கிரீனை பாருங்கன்னு சொல்றேன். ஓகே, இங்க பாருங்க, நான் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அது புரியும். இங்க பாருங்களேன், ஒரே நிமிஷம் கவனிங்களேன். இங்க கவனிங்க, ஒரே நிமிஷம் இங்க பாருங்க. அதுதான் ஓகே, அதான் என் ஸ்கிரீன். அதுக்காக நான் சொல்லி தரேன். ஓகே, என் ஸ்கிரீனை பார்த்து அதுக்கப்புறம் நீங்க பண்ணுங்க. அதாவது நான் பண்ணிட்டு இருக்கப்பே நீங்க பண்றதுனால தான் உங்களுக்கு அது கன்ஃபியூஸ் ஆகுது. ஓகே, இங்க பாருங்களேன். சோ இப்படிதான் கோட் உங்கள்கிட்ட இருக்கு. ஓகேவா? இதுல லைன் நம்பர் 7ஆம் நம்பர் லைனை பாருங்க. அந்த ஹெட்டர் இருக்குல்ல, அது பக்கத்துல அந்த ஆரோ மார்க் இருக்கா? ஆமா 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 ஆமா. அந்த ஆரோ மார்க்கை மட்டும் கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இது டவுன் ஆகுதா? ஆமா. இப்போ இந்த ஹெட்டரை மட்டும் அழகா பேக் ஸ்பேஸ் அப்படினா ரிமூவ் ஆயிருதா? ரிமூவ் பண்ணுங்க. சரி, ஓகே. இப்போ எனக்கு இருக்கிற மட்டும் உங்களுக்கு கோட் இருக்கா? இல்ல, ஒரு நிமிஷம். நான் உங்க ஸ்கிரீன் மட்டும் தான் பார்த்தேன். இப்போ இது அப்புறம் ஓகே, இது பண்ணியாச்சு. இருக்கு, அதே மாதிரியே இருக்கு இப்போ. இப்போ உங்களோட ஸ்கிரீன் ரன் ஆகிட்டு இருக்குல்ல, அந்த ஸ்கிரீன் ஓபன் பண்ணுங்க. ரன் ஆகிட்டு இருந்துச்சுல ரியாக்ட் ஆப்னு சொல்லிட்டு. ஆமா ஆமா ப்ரோ. ரெஃப்ரெஷ் பண்ணுங்க. ரெஃப்ரெஷ் பண்ணா blank-ஆ இருக்கு. அவ்வளவுதான். அதை தான் இப்ப நான் சொல்லி கொடுத்தேன் உங்களுக்கு. வந்திருக்கா? ஓகே. blank-ஆ தான் ப்ரோ. அஜித் உங்களுக்கு ஓகே, சூப்பர். அவ்வளவுதாங்க. அஜித்துக்கு என்னாச்சு? ஓகே ப்ரோ. உங்களுக்கு கிருபாக்கு வந்துருச்சா? ஓகே. இப்ப பாருங்க, நல்லா கவனிங்க. இந்த டிவ்வுக்குள்ள மட்டும் தான் நீங்க கோடே எழுதணும். HTML கோடு. அதை எப்படி எழுதுறேன்னு பாருங்களேன். இப்போ நான் வந்து ஒரு h1 டாக் போடுறேன். h1 டாக்ல வெல்கம் டு ரியாக்ட் வேர்ல்ட் அப்படின்னு டைப் பண்றேன். REACT டைப் பண்ணிட்டு நீங்க சேவ் பண்ணணும் அவசியமே கிடையாது. உங்களோட இதை மட்டும் ஓபன் பண்ணுங்க. வந்துருச்சா வெல்கம் டு ரியாக்ட் வேர்ல்ட்னு? பண்ணுங்க பாப்போம். பண்ணுங்க. ஓகே, அந்த டிவ்வுக்குள்ள h1 டாக்ல கொடுங்க. உங்களுக்கு தான் HTML தெரியுமே, டைப் பண்ணுங்க. ஓகே ப்ரோ, வந்துருச்சு. அதுவே சென்டரா எடுத்துக்குது. ப்ராப்பர்ட்டி. ஆமா, எஸ். அது ஏன் அது சென்டரா வந்துச்சுங்கறத நான் சொல்றேன். சரி, வந்திருக்கா गाइस? அதர்ஸ் ஒர்க் ஆகுது சார். ஒர்க் ஆகுதா? சூப்பர். அஜித் உங்களுக்கு எடுக்குதா? இதுல அந்த டேக் நேம் ஜஸ்ட் h1 ன்னு போட்டோம்னா ஓபனிங் டேக் க்ளோஸ் டேக் அதுவா வராது. அந்த மாதிரி நீங்க நார்மலா தான் டைப் பண்ணணும். ஃபுல்லா ஆங்குலர் பிராக்கெட் போட்டு டைப் பண்ணாதான். ஆமா ஆமா. உங்களுக்கு வந்துருச்சா அஜித்? எஸ் ப்ரோ. ஓகே गाइस, வந்துருச்சுனா சொல்லுங்கப்பா. வரலைனாலும் சொல்லுங்கப்பா. இது நீங்க கொஞ்சம் ஸ்ட்ராங்கான மட்டும்தான் உங்களுக்கு என்னன்னே புரியும். நெக்ஸ்ட் போலாமா? கிருபா உங்களுக்கு வந்துருச்சா? வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட் போலாமா गाइस? சொல்லுங்கப்பா. நீங்க சொன்னா மட்டும் தான் என்னால அடுத்து போக முடியும். ஓகே, குட். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, இதுல CSS-ல நான் ஆட் பண்ண போறேன். ஓகே, இதுக்கு நீங்க இன்டர்னல் அதெல்லாம் எதுவுமே நீங்க ஃபாலோ பண்ண வேணாம். நல்லா கவனிங்க. இவன் இங்க டிவ்னு ஒன்னு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? டிவ் கிளாஸ் நேம் ஆப்னு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? ஓகே, கிளாஸ் நம்ம ஆக்சுவலா நம்ம HTML எப்படி போடுவோம் சொல்லுங்க? வெறும் கிளாஸ் மட்டும் தான் போடுவோம். இங்க வந்து நீங்க கிளாஸ் நேம் தான் போடணும். புரிஞ்சா? ஓகே, அவன் ஆப்னு கொடுத்திருக்கான் பாத்தீங்களா? அவன் அந்த ஆப்னு வந்து அந்த கிளாஸ் நேம் கொடுத்திருக்கான். அதை தான் அவன் CSS ஒன்னு லெஃப்ட்ல கிரியேட் பண்ணிருக்கான் பாருங்க.
ஆப் டாட் சிஎஸ்எஸ் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கானா, அதை வந்து எப்படி கனெக்ட் பண்ணியிருக்கான் பாருங்க. ஆப் டாட் ஜேஎஸ்ல இந்த மேலே கனெக்ட் பண்ணியிருக்கானா டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ்னு. ஓகே, இவன் வந்து அவன் கனெக்ட் பண்ணியிருக்கான். இப்போ நம்ம என்ன பண்றீங்க, அந்த ஆப்பை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க. ஓகே, அந்த டிப்புக்குள்ள இருக்க கிளாஸ் நேம் ரிமூவ் பண்ணுங்க. இப்போ நம்ம ஒன்று புதுசா போடுவோம், புரியுதா? ஓகே, அந்த மேல இருக்கிற அந்த சிஎஸ்ஸையும் கமெண்ட் பண்ணுங்க. கமெண்ட் பண்ண தெரியல உங்களுக்கு, அது ஓவராலா காப்பி பண்ணி கண்ட்ரோல் அமைக்கி ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அமைக்கினா கமெண்ட் ஆகும். பண்ணுங்க பாப்போம். வெறும் எனக்கு டிவு மட்டும் தான் இருக்கணும். அந்த மேல இருக்கிற அந்த கோடை கமெண்ட் பண்ணுங்க. வேற எதையுமே தூக்காங்கப்பா, நான் சொல்றதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தயவு செஞ்சு. அந்த டிவுக்குள்ள இருக்கிற கிளாஸ் நேமை ரிமூவ் பண்ணுங்க. ஓகேவா? பண்ணிட்டீங்களா? அந்த மேல இருக்க கோடை கமெண்ட் பண்ணீங்களா? delete பண்ணாதீங்க கமெண்ட். அந்த கோடை delete பண்ணாம கமெண்ட் மட்டும் பண்ணுங்க. ஏன்னு சொல்றேன். பண்ணியாச்சு. சூப்பர். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, லெஃப்ட் சைடுல ஒரு சிஎஸ்எஸ் ஃபைல் நான் கிரியேட் பண்ண போறேன். ஓகே, நம்ம சிஎஸ்எஸ் ஃபைல் நேம் என்ன கொடுப்போம்? style.css. ஆக்சுவலி ப்ரொஃபஷனல் பாதையில நீங்க கொடுக்க கூடாது, பட் சும்மா பேசிக்காக நான் சொல்றேன். அந்த எஸ்ஆர்சியை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணி நியூ ஃபைல் கொடுங்க. ஃபர்ஸ்ட் லெட்டர் should be capital letter. இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். மறந்துடாதீங்க 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 மறந்துடாதீங்க. ஓகே, ஸோ எஸ் கேப்ஸ் style.css கொடுத்து என்டர் அமுக்குங்க. பண்ணுங்கப்பா, பண்ணுங்க பாப்போம். ஃபர்ஸ்ட் நேம் should be capital. இட்ஸ் mandatory. style.css கொடுங்க. ஃபைல் கிரியேட் ஆயிருக்கா? எஸ் ப்ரோ. அதர்ஸ் ரெஸ்பான்ஸ் பண்ணுங்கப்பா, என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. எஸ். ஓகே, குட். இப்போ அடுத்து என்னன்னா, இப்போ இங்க ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. டிவுக்குள்ள கிளாஸ் நேம் அங்கேயே வரும், கிளாஸ்னு போட்டாலே வரும். அந்த கிளாஸ் நேம் வந்து ஹெட்டர் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். இப்போ ஓகே, நம்ம அப்படிதானே பழகணும். ஹெட்டர்னு கொடுத்து இப்போ கொடுங்க கொடுங்க கைஸ், ஹெட்டர்னு கொடுங்க. கிளாஸ் நேம் ஹெட்டர். நான் என்ன கொடுக்குறேன்னா அப்படியே கொடுங்க கைஸ், கத்துக்கிற வரைக்கும். கொடுத்தாச்சா கைஸ்? எஸ் ப்ரோ. ஓகே, இப்போ இதை எப்படி டிசைன் பண்ணுவீங்க? இந்த ஹெட்டரை வந்து நான் வந்து style.cssல டாட் போடுவேன். டாட் ஹெட்டர் டாட் ஹெட்டர் டிசைன் பண்ண தெரியுமா உங்களுக்கு? ஸ்டைல் மறந்துட்டீங்களா எதுவும்? பண்ணுங்க பார்ப்போம். ஹெட்டர்ல பேக்ரவுண்ட் கலர் கொடுக்குறேன். பேக்ரவுண்ட் கலர் வந்து ப்ரௌனு, அப்புறம் டெக்ஸ்ட் அலைனு சென்டரு, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ஒயிட்டு. ஓகே, அதுக்கப்புறம் பேடிங் வந்து ஒரு 30 பிக்சல் கொடுங்க பார்ப்போம். கொடுங்க, டைப் பண்ணுங்க பார்ப்போம். இந்த style.css நம்ம அந்த பேஜ்ல லிங்க் பண்ணோம். அதை தான் இப்போ நான் அடுத்து சொல்ல போறேன். நீங்க இதை பண்ணிட்டீங்கன்னா சொல்லுங்க, அடுத்து நான் சொல்லி தரேன். என் கூட சேர்ந்து ஃபாலோ பண்ணுங்க. பொறுமையா எடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். என் கூட சேர்ந்து பண்ணிட்டு பண்ண சொல்லுங்க, அடுத்து நான் சொல்லி தரேன் உங்களுக்கு. பார்டர் போனா கூட போட்டுக்கோங்க. ஒரு 3 பிக்சல் சாலிடு ஒயிட் என்னெல்லாம் பண்ணுங்க. ஓகே, இல்ல நான் எல்லோ போடுறேன் பார்டர் அப்படினாலும் போடுங்க. பண்ணிட்டா சொல்லுங்க கைஸ். சிஎஸ்எஸ் ஆட் பண்ணிட்டா சொல்லுங்க. நெக்ஸ்ட் போலாம். பண்ணியாச்சா கைஸ்? பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் போலாமா?
ஓகே நெக்ஸ்ட் என்னன்னா இந்த இண்டெக்ஸ் அந்த ஆப் டாட் ஜேஎஸ்ல போய் எப்படி கனெக்ட் பண்ணணும் அவன் போட்டிருக்கான் பாருங்க மேல இம்போர்ட் ஸ்பேஸ் சிங்கிள் குவாட்ஸுக்குள்ள டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் ஸ்டைல் எஸ் கேப்ஸ் ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் லாஸ்ட்ல செமிகோலன் இப்ப கொடுத்துட்டு உங்க பேஜ பேர் பாருங்களேன் அவுட்புட் வந்திருக்கா எஸ் ஆர் நோ வந்திருக்கா வரலையா டெல் மீ गाइस இம்போர்ட் பண்ணி பண்ணுங்க பாப்போம் பண்ணுங்க இம்போர்ட் பண்ணுங்க பாப்போம் இம்போர்ட் ஸ்பேஸ் இப்படிதான் சிஎஸ்எஸ் ஃபைல நீங்க இம்போர்ட் பண்ணணும் நீங்க சிஎஸ்எல் எப்படி அங்க கொடுப்பீங்க HTML CSS அது மட்டும் இது கிடையாது இங்க ரியாக்ட்ல நீங்க இப்படி தான் கொடுக்கணும் இப்ப தெரியுதா HTML CSS நீங்க படிக்காம இருந்தீங்கன்னா இந்நேரம் உங்க கதை என்ன அதனால தான் ப்ரொஃபஷனலா அதுல இருந்து ஆரம்பிச்சாதான் ரியாக்ட் புரியும் இப்ப ஈஸியா இருக்கா அவ்வளவுதான் இன்னும் இருக்கு ரியாக்ட் ஓகே இது ஒரு பேசிக்ஸ் தான் இது பண்ணிட்டீங்களா गाइस பண்ணியாச்சு சார் அவுட்புட் வருதா எல்லாருக்கும் அஜித் அவுட்புட் வருதா அவுட்புட் எடுக்குதா சொல்லுங்கப்பா அவுட்புட் எடுக்குதா நெக்ஸ்ட் போலாம் அதர்வைஸ் அஜித்தே காணா சரி ஓகே ஸ்ரீவாரி உங்களுக்கு எடுக்குதுல வருது ப்ரோ ஓகே அஜித் எடுக்குதா அஜித் என்னாச்சு லேப்டாப் ப்ராப்ளம் ஆயிடுச்சு ப்ரோ சரி சார்ஜர் சரி போன்ல சரி ஓகேப்பா ஓகே இங்க பாருங்க ஸ்கிரீன் பாருங்க எப்படி கனெக்ட் பண்ணிருக்கீங்க பாத்தீங்களா இது வேணா ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க அஜித் ஓகே பாருங்க சிஎஸ்எஸ் ஃபைல லெஃப்ட்ல கிரியேட் பண்ணி கோட் எழுதிட்டேனா as usual நீங்க நார்மல் நீங்க பண்ணாதான்ப்பா அது எப்படி ப்ரொசீஜரா கனெக்ட் பண்றீங்க அவ்வளவுதான் இந்த இண்டெக்ஸ் டாட் ஜேஎஸ் தூக்கி விடுங்க ஓகே ஆப் டாட் ஜேஎஸ் தான் ஒயிட் பேப்பர் மனசுல வச்சுக்கோங்க அந்த வெள்ளை பேப்பர்ல ஹெட்டர் ஃபர்ஸ்ட் நான் போட்டிருக்கேனா போட்டு இங்க இம்போர்ட் பண்ணி கனெக்ட் பண்ணிருக்கேன் சிஎஸ்எஸ் இப்படி தான் நீங்க கனெக்ட் பண்ணணும் புரியுதுல गाइस நெக்ஸ்ட் போலாமா गाइस ஓகே குட் போலாம் இப்போ என்னன்னா ஒரு இமேஜ் எப்படி டிஸ்ப்ளே பண்றது அதை இப்ப சொல்லி தரேன் இதுக்கு அப்புறம் நான் அசைன்மெண்ட் தரேன் போய் பொறுமையா பண்ணிட்டு வாங்க ஓகேவா இது நீங்க நல்லா ஸ்ட்ராங் ஆனா மட்டும் தான் என்னால அடுத்து ஸ்பீச் பண்ணா புரியும் இல்லனா தலையே வெடிச்சிரும் गाइस உங்களுக்கு ஓகே சோ தயவு செஞ்சு நான் சொல்றத ஃபாலோ பண்ணிட்டு வாங்க உங்களுக்கு ஒரு 2-3 நாள் கழிச்சு தான் புதன்கிழமை இல்ல வியாழக்கிழமை கிளாஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன் சோ அதனால தயவு செஞ்சு பொறுமையா பண்ணிட்டு வாங்க ஓகே ஒரு இமேஜ் இப்ப எடுக்கிறோமா ஒரு தோனி இமேஜ் நான் எடுக்கிறேன் எம்எஸ் தோனி இமேஜ் டக்குன்னு ஒரு இமேஜை டவுன்லோட் பண்ணுங்க எங்க போய் டவுன்லோட் பண்ண தெரியுங்களா டவுன்லோட் பண்ணி எங்க சேவ் பண்ண தெரியுங்களா गाइस ஓகே சோ ஓகே சேவ் பண்றது உங்க ரியாக்ட் ப்ராஜெக்ட்டுக்குள்ள எஸ்ஆர்சி குள்ள போய் இமேஜ்னு ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்ணி சேவ் பண்ணுங்க ஓகே நல்லா கவனிங்க ஃபர்ஸ்ட் பாருங்க தயவு செஞ்சு பாருங்கப்பா அப்புறம் நீங்க பண்ணுங்க நான் தான் டைம் தரேன்ல நீங்க பாருங்க ஜுக்குன் அகாடமிக்குள்ள உங்கள வீக்கெண்ட் ஒன்லி பேட்சுக்குள்ள ரியாக்டுக்குள்ள இன்னைக்கு டேட்டுக்குள்ள உள்ள ப்ராஜெக்ட்டுக்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்றேன் எஸ்ஆர்சிக்குள்ள இமேஜஸ்னு ஒரு ஃபோல்டர் ஓபன் பண்றேன் ஓகேவா அந்த இமேஜஸ்க்குள்ள தான் இத போய் பண்றேன் இத போய் தோனி நேம் மாத்திக்கிறேன் சேவ் பண்ணிட்டேனா ஓகே இப்போ போய் செக் பண்ணுங்க லெஃப்ட் சைடுல எஸ்ஆர்சிக்குள்ள இமேஜ்க்குள்ள தோனி இமேஜ் வந்திருக்கா இப்பதான் நீங்க என்ன பண்ணணும் இந்த மேல அவன் கொடுத்திருக்கான் பாருங்க இம்போர்ட் லோகோ ஃப்ரம் லோகோன்னு கொடுத்திருக்கான்ல இதுதான் இத கமெண்ட் பண்ணுங்க இதே மட்டும் நீங்க உங்களோட இமேஜை கனெக்ட் பண்ணணும் இம்போர்ட் அந்த லோகோக்கு பதிலா ஏதாவது ஒரு நேம் கொடுங்க நான் தோனினே கொடுத்துக்கிறேன் ஃப்ரம் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜ்க்குள்ள ஃபார்வர்ட் ஸ்லாஷ் அந்த இமேஜ் நேம் என்னது தோனி ஓகே தோனி டாட் ஏவிஐஎஃப் இத கொடுத்துட்டு செமிகோலன் கொடுத்துக்கோங்க இதுதான் ஒரு இமேஜை நீங்க இப்படிதான் கொடுக்கணும் நீ 10 இமேஜ் கொடுத்தாலும் 15 இமேஜ் கொடுத்தாலும் இப்படிதான் இமேஜை ஃபுல்லா நீ கொடுத்துக்கிட்டே வரணும் கொடுத்துட்டு இப்படி இங்க இமேஜ்
இப்படி கொடுத்துருவியா? சாரி, இப்படி வராது. இப்படி இமேஜ்னு கொடுத்துட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இப்படி உள்ள வரும். இந்த இமேஜுக்குள்ள எஸ்ஆர்சிக்குள்ள கர்லி பிராக்கெட்ஸ் போடணும். கர்லி பிராக்கெட்ஸ்க்குள்ள இந்த தோனிங்கிற நேமை நீ கொடுக்கணும். ஓகேவா கைஸ்? தோனி அப்படிங்கிற நேமை கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு இமேஜ் இங்கே டிஸ்பிளே ஆகும். வருதா? டிஸ்பிளே இருக்கா? புரியுதா? என்ன சார் இப்படி வந்திருக்கு? நான் இமேஜ் இப்படி கொடுத்துருக்கேன் ஆக்சுவலா, அதனால அப்படி வந்திருக்கு. புரியுதுல கைஸ்? எஸ் ஆர் எவ்ரிஒன்? ஓகே. சோ இதுல போயிட்டு நீங்க இந்த ஹைட் இதெல்லாம் இப்பெல்லாம் போட்டுட்டு இருக்காதீங்க, எடுக்காது. இதுக்கு வந்து ஒரு கிளாஸ் நேம் நீங்க கொடுக்கணும். கிளாஸ் நேம் வந்து சும்மா இமேஜ் அப்படின்னு கொடுங்க. ஓகே, இந்த கிளாஸ் நேம் வச்சு நீங்க டிசைன் பண்ற மாட்டா இருக்கும் தனியா. புரியுதுல உங்களுக்கு? ஓகே, சோ அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. புரியுதா கைஸ்? பண்ணி பாருங்க பாப்போம், பண்ணி பாருங்க. உங்களுக்கு தேவை ஜஸ்ட் இமேஜ் டிஸ்பிளே ஆனா போதும். ஆக்சுவலா நீங்க இந்த ஹெட்டர் இப்படி கொடுத்துருக்கீங்கல்ல, இதையே நீங்க எப்படி கொடுக்கணும்னா ப்ரொஃபஷனலா கொடுக்கணும். இந்த ஹெட்டர்னு இப்படி கொடுக்காம இது எப்படி கொடுக்கணும்? நீங்க இதை ஃபர்ஸ்ட் ஒரு டிப்புக்குள்ள, இதை ஒரு டிப்புக்குள்ள போட்டு அந்த டிப்புக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஹெட்டர்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? இதுக்குள்ளதான் இந்த H1 டாக் வரணும். அப்பதான் உங்க ஹெட்டர் தனியா வரும். ஓகே, ஒரு டிப்புக்குள்ளதான் அந்த கோட் இருக்கணும் கைஸ். இது இமேஜ் தனியா வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து பாக்குறதுக்கு நீட்டா இருக்கும். பாத்தீங்களா? அந்த ஓகே. இப்போ இந்த இமேஜோட சைஸ் நான் எப்படி மாத்துவேன்? இந்த கிளாஸ் நேம் தனியா வச்சு style.csல நான் தனியா எழுதுவேன். அது நீங்க கூகுள்ல பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். இமேஜோட சைஸ் எப்படி கொடுக்கறது, இமேஜோட வித்தை எப்படி அட்ஜஸ்ட் பண்றது, இதெல்லாம் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். தெரியும் தானே கைஸ்? இமேஜ் ஒன்று கிளாஸ் நேம் கொடுத்துருக்கேனா மாறி இருக்கா? புரியுதுல கைஸ்? ஓகே, இப்படி தான் நீங்க டிசைன் பண்ணணும். புரியுதா? சோ பண்ணுங்க பாப்போம், இதை பண்ணி பாருங்க. டவுட் இருந்தா கேளுங்க. இமேஜ் டிஸ்பிளே ஆச்சுன்னா சொல்லுங்க. நீங்க ஒரு போட்டோ எடுங்க அஜித், இது ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. இந்த கோட ஒரு போட்டோ எடுங்க. சார் அந்த இம்போர்ட் தோனி ஃப்ரம் போட்டுருக்கோம்ல அந்த பாத்து. ஆமா, இந்த தோனிங்கிறதுக்கு பேர் வந்து ஒரு கீவேர்டு கொடுக்கணும் ஆக்சுவலா. அதாவது இந்த இமேஜா நான் தோனிங்கிற இமேஜா நான் கன்வெர்ட் பண்றேன், நேமா கன்வெர்ட் பண்றேன் அப்படின்னு அர்த்தம். நீங்க வேற ஒரு இமேஜ் கொடுத்தீங்கன்னா தோனி 1ங்கிற நேம் கொடுங்க. ஒரே நேம திரும்ப திரும்ப கொடுக்க கூடாது. ஏன்னா இந்த இம்போர்ட் இந்த நேம்ங்கிற நேம தான் இந்த எஸ்ஆர்சிக்குள்ள கொடுக்கணும். அப்பதான் அது எடுக்கும். அதுதான் ரியாக்டோட ஃபார்மேட், சின்டாக்ஸ். புரிஞ்சா? அதுதான் இப்படிதான் கொடுக்கணும். இமேஜ் எஸ்ஆர்சிக்குள்ள கொடுக்கணும். நீங்க படிச்ச HTML தான்ப்பா, அதை நீங்க ரியாக்ட்ல யூஸ் பண்றப்போ ஒரு ஃபார்மேட்டா கொஞ்சம் சேஞ்ச் பண்றீங்க, அவ்வளவுதான். அது படிச்சனால உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்போ நான் வேற ஒரு இமேஜ் கொடுக்குறேன். ஓகேவா? இங்க பாருங்க, நான் வேற ஒரு இமேஜ் டவுன்லோட் பண்றேன். இப்போ இந்த இமேஜ் டவுன்லோட் பண்றேன்னு வச்சுக்கோங்களேன். சேவ் பண்றேன். அதே மட்டும் எங்க போய் சேவ் பண்ணணும்? இப்போ நான் இதுக்கு பேர் வந்து தோனி 2ன்னு வச்சுக்கோங்க. தோனி 2 அப்படின்னு வச்சுக்கிறேன். செக் பண்ணிக்கோங்க இமேஜ் வந்திருக்கான்னு பாருங்க. வந்திருக்கா? தோனி 2.gif வந்திருக்கா? இப்போ இதை எப்படி கனெக்ட் பண்ணுவீங்க? இம்போர்ட் தோனி 2 ஃப்ரம் சிங்கிள் குவாட்ஸ்ல டாட் ஃபார்வர்ட் ஸ்லாஷ் இமேஜுக்குள்ள அந்த தோனி 2 டாட் JFIF இந்த ஃபார்மேட் எடுக்குமான்னு தெரியல, பாப்போம். இப்போ திரும்ப அடுத்த ஒரு இமேஜ் எப்படி கொடுப்பீங்க? இமேஜ் இப்படி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போட்டு தான் க்ளோஸ் பண்ணணும். SRC ஈக்குவல் டு கர்லி பிராக்கெட்ஸ்ல அந்த நேம் என்னது? தோனி 2. அவ்வளவுதான். ஓகே, இதுக்கு ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துக்கோங்க. சரி, ஃபர்ஸ்ட் ரன் பண்ணி பாருங்க வருதான்னு. வந்திருக்கா? இதுக்கு நீங்க ஒரு கிளாஸ் நேம் கொடுத்து அதோட இமேஜ் சைஸ் எல்லாமே கம்மி பண்ணிக்கோங்க. புரிஞ்சா எப்படி இமேஜ் கொடுக்கணும்னு? SR ஓகே, பண்ணி பாருங்க. அவுட் வந்துச்சுன்னா சொல்லுங்க. அவ்வளவுதான் கைஸ். ஸோ இப்போ ஒரு வீட்டில் போயிட்டு ஒரு ஒரு பக்கா கம்ப்ளீட் ஒரு வெப் பேஜ் நீங்க பண்ணிட்டு வாங்க. ஒரே ஒரு பேஜ் ரியாக்ட்ல பண்ணிட்டு வாங்க. பண்ணி 2-3 தடவை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இதோட தடவை பண்ணிட்டீங்களா, திரும்ப இதை க்ளோஸ் பண்ணிருங்க. வேற ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி, அதாவது இப்போ ஆகஸ்ட் 19ன்னு போட்டுக்கோங்க ஒரு ஃபோல்டர். அதை இம்போர்ட் பண்ணி npx கமாண்ட்ல இருந்து கொடுங்க. npx ஸ்பேஸ் create -react -app ஸ்பேஸ் my project போட்டு அதுல இருந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க. ஓகே, பண்ணலாமா? இந்த மாட்டம் ஒரு 2 தடவை நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இது நீங்க ஸ்ட்ராங் ஆனா மட்டும்தான் என்னால அடுத்து போக முடியும். புரியுதா கைஸ்? SR எவ்ரிஒன். எனக்கு ஒரு வெப் பேஜ் பண்ணிட்டு வரலாமா? ஹெட்டரு, நேவிகேஷன் பாரு, ஒரு டேபிள் டிஸ்பிளே பண்றது, இதெல்லாம் ஒரு CSS எல்லாம் கிரியேட் பண்ணி ஒரு ஹெட்டர்ல இருந்து நேவிகேஷன் பார் சாரி ஃபுட்டர் வரைக்கும் பண்ணிருக்கீங்களா ஆல்ரெடி? அதை அப்படியே பொறுமையா பண்ணுங்க. பண்ணலாமா கைஸ்? சொல்லுங்க, எனக்கு ஒரு வெப் பேஜ் பண்ணிட்டு வரலாமா? எஸ் ப்ரோ. அவ்வளவுதான். நீங்க HTML CSS என்ன பண்ணீங்களோ பூட்ஸ்ட்ராப்லாம் ஆட் பண்ணாதீங்க, எடுக்காது. அதுக்கு வேற ஒரு ஃபார்மேட் நான் சொல்லி தருவேன். ஓகே, HTML CSS மட்டும் வச்சு பண்ணி
எனக்கு ஒரே ஒரு வெப் பேஜ் மட்டும் பண்ணிட்டு வாங்க. அப்புறம் இந்த லாகினை கிளிக் பண்ண லாகின் பேஜ் வருது, அதுவும் இதில் எடுக்காது. ஓகே, அதனால நான் தயவு செஞ்சு நான் சொல்றதை மட்டும் கேளுங்க. ஒரே ஒரு வெப் பேஜை மட்டும் டாப் டு பாட்டம் நல்லா பெருசா லென்த்தியா பண்ணிட்டு வாங்க. ரெஸ்பான்சிவா பண்ணுங்க. ரெஸ்பான்சிவ்னா தெரியுமில, ஆட் மீடியா கொடிலாம் போடணும், அதெல்லாம் பாதம் போகடா முட்டுறாதீங்க. அட்டு மீடியா ஸ்கிரீன் தெரியுமில, அதான் அண்டு மேக்ஸ் வித்து மேக்ஸ் ஐஃபன் வித்து ஒரு 700 பிக்சல் எப்போ தொடுதோ இது ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு டாட் ஹெட்டர், ஓகே, அதில் வந்து பேக்ரவுண்ட் கலரு நான் எல்லோன்னு மாற்றுவேன். ஓகே, அதோட டெக்ஸ்ட் கலர் வந்து ரெட்டுன்னு மாற்றுவேன். ஓகே, அதோட பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் மாற்றுவேன். அப்படியே ரெடியூஸ் பண்ணுறேன் பாருங்க, வேற ஒன்றும் இல்லை. ஓகே, புரியுதுல கைஸ்? இங்கே பாருங்க, இப்போ ரன் பண்ணி பார்ப்போமா? இங்கே பாருங்களேன், இப்போ இது வந்து பெரிய ஸ்க்ரீன் எடுக்குது. இதே சின்ன ஸ்க்ரீனுக்கு வந்தால் மாறிடுச்சா? அதே தான். ஓகே, வேற ஒன்றுமே கிடையாது. நீங்கள் படித்ததே தான். நீங்கள் படித்தனால உங்களுக்கு ஈஸியாக இருக்குது இப்போ இது. புரியுதா கைஸ்? ஓகே, ஸோ இதுதான் ரியாக்டோட ஒரு பேசிக். இதை தாண்டி ஒரு அற்புதமான பயங்கர டாபிக்ஸ்லாம் இருக்கு. அதை நம்ம அடுத்தடுத்த கிளாஸ்ல பார்ப்போம். புரியுதா கைஸ்? இதுக்கப்புறம் ப்ராஜெக்ட் வைஸ் நம்ம போயிடுவோம். சரி, இது டாபிக் வைஸ் போயிடும் ரியாக்ட்ல. ஓகே ஓகே ப்ரோ, பண்ணி பாருங்க. வந்திருக்க அவுட்புட் சொல்லுங்க. தயவு செஞ்சு வீட்டில் போய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க, அவ்வளோதான். அடுத்த கிளாஸ் நான் உங்களுக்கு மேபி ஒரு செவ்வாய்க்கிழமையோ புதன்கிழமையோ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் கைஸ். இந்த வாரத்துக்குள்ள நான் ரியாக்டை முடிச்சாகணும். அப்போ தான் உங்களுக்கு பைத்தான் போகிறப்ப ஈஸியாக இருக்கும். வருதா கைஸ்? அவுட்புட் வருதா? வருது சார். அவ்வளோதான் கைஸ், போதும். ஓகே, ஸோ இன்னைக்கு இது வரைக்கும் போதும். தயவு செஞ்சு நான் சொன்னதை போய் ஃபாலோ பண்ணுங்க. அப்பதான் மட்டும்தான் என்னால் அடுத்தடுத்து போகிறப்ப உங்களுக்கு புரியும். ஓகே, ஃபர்ஸ்ட்ல இருந்து பண்ணுங்க ப்ராஜெக்டை. இதை இந்த ஃபோல்டரை விட்டுருங்க, அப்படியே இதிலே போய் கண்டிப்பாக பண்ணாதீங்க. இதை க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக ஒரு ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி அதை இம்போர்ட் பண்ணி ஃபர்ஸ்ட்ல இருந்து ஒரு 2-3 தடவை இதே மாதிரி பண்ணி பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு அது நல்லா மனப்படம் ஆயிரும், மக்கப் ஆயிரும். அப்பதான் அடுத்தடுத்து போறப்ப புரியும் என்ன ஏதுன்னு. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்து நம்ம டாபிக் வைஸ் போறப்ப உங்களுக்கு சூப்பரா புரியும் கைஸ். புரியுதா? எஸ்ஆர் நோ எவ்ரிவன்? புரியுதுல? ஓகே சூப்பர் கைஸ். ஸோ எனக்கு பாருங்க, இதுலேயே ஆல்மோஸ்ட் நெட்லாம் ஓவர் ஆயிடுச்சு. அதனால மேபி இந்த ரெக்கார்ட் அப்லோட் பண்றதுக்கு எனக்கு இஷ்யூ ஆகும். நான் ரெக்கார்ட் ஆஃப் பண்ணிக்கிறேன்.